நம்ம ஊர் பொட்டிக்கடையில் அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பச்சாண்டம்பழம் தான் விற்பார். பச்சைநாடம்பழம் அப்படின்னாவே அவர் கடைக்கு போகலாம். அந்த அளவுக்கு பச்சாண்டம்பழம் பிஸ்கட்டு பன்னு வச்சுட்டு இருப்பார். ரைட்டுங்களா? கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் ஓஹோன்லாம் கிடையாது, ரொம்ப இல்லை, லெவலாக ஓட்டிகிட்டு இருப்பார். ரைட்டா? போதுமாடா, இன்னைக்கு 100 வந்து எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அந்த கடைக்கு ஒரு நாள் ஒரு பையன், ஐயா ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட்டா? அந்த பிஸ்கட் பாக்கெட்டு அவன் கையில் வச்சுருக்க 5 ரூபா வச்சுருந்துருக்காப்புல. அப்பா எங்கிட்ட வேறு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் தான் இருக்குதே அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்க எனக்கு வேண்டாங்க ஐயா, நான் வேறு கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்ல போக, தம்பி இரு அப்படின்னு அந்த 10 ரூபா பாக்கெட்டை கொடுத்துட்டு அந்த 5 ரூபாயை என்ன சொல்லிக்கிறார், தம்பி 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் இல்லை, நீ வேறு கடையில் 5 ரூபாய்க்கு வாங்கிக்க, இந்த பிஸ்கட்டை நீ நிம்மதியாக சாப்பிடு அப்படின்னு தாராளமாக கொடுத்தாரு. அப்பா பக்கத்து கடையில் இருக்கிற கேட்டிருக்காரு, என்னங்க அந்த 5 ரூபாய் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லைங்க ஒரு பையனை அவன் பள்ளிக்கூட போக வேண்டிய வயசில் அவன் வந்து பிச்சை கேட்காத குறையாக வந்து பிஸ்கட் கொடுன்னு கேட்குறான். ரைட்டா? அப்போ எவ்வளோ வறுமையில் இருப்பாங்க அந்த குடும்பம். நம்மளால் முடிஞ்ச எத்தனையோ காசு சம்பாதிக்கிற ஒரு வறுமைக்கு உதவி பண்ணா ஒரு பூர்வ புண்ணியஸ்தானமும் நல்லா இருக்கு, என் பேரம் பேத்தி நல்லா இருப்பாங்கல்ல. சூழ்நிலை அறிஞ்சு உதவி பண்ணால் கண்டிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். ரைட்டா? அது உண்மையால் அந்த பையனா இல்லை முருகனே டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தானாங்கிறது அந்த முருகனுக்கே வெளிச்சம். சரிங்களா? அதுபோல் நீங்கள் இல்லாத பசங்க பிள்ளைகளாக இருந்தால், படிக்க முடியாத எத்தனை பேர் இருக்காங்க, உதவி பண்ணுங்கள். ஒரு பிஸ்கட்டுங்கிறது சாம்பிளுக்காக சொல்லணும். உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வம்சம் நல்லா இருக்குங்க. அப்படி வம்சம் நல்லா இருக்கக்கூடிய ராசி யார்? உதவியே பண்ணாமல் கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய என்ன கஷ்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாத ராசியில் இருக்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ராசி பலன் பார்க்க போகலாங்க. தேங்க்யூ. 13/3/2026ங்க. இன்னைக்கு விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 29 29. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு கீழ்நோக்கு நாள். ரைட்டுங்களா? இன்னைக்கு நாளில் நல்ல நேரம் காலையில் 9 to 10 மணி வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12:30 to 1:30. மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30. சரி, ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 12 இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 9. யமகண்டம் மத்தியானம் 3 to 4:30. ரைட்டுங்களா? இன்னைக்கு சூளம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. சரியா? திதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5:56 வரைக்கும் எக்ஸாக்டாக நவமி இருக்குது. அதுக்கப்புறம் தசமி திதியாக மாறுது. ரைட்டுங்களா? சரி, நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிகாலை 12 வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட். அதிகாலைங்கிறது வெடிக்காலம். அந்த 12 வரைக்கும் மூலம், அதுக்கப்புறம் போராட்டமாக இருக்குது. ரைட்டுங்களா? நட்சத்திரம். அப்போது சந்திராசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே அதிகாலை 12 வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை இருக்குது. அதுக்கப்புறம் வெடிஞ்சிட்டாவே ரோஹிணிக்கு வந்துடுது சந்திராஷ்டம். ரைட்டுங்களா? சரி வாங்க டீட்டெயிலான நம்ம ராசி பலன் கோச்சாரமை பார்க்க போகலாங்களா? வாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைய கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா 1ஆம் வீடு லக்ன வீட்டிலே மாந்தி இருக்காங்க. மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? இன்னைக்கு தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சல் வர மாதிரி இருக்குதுங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு அர்த்தங்க. 2ஆம் வீடு காலியாக இருக்குதுங்க. 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரர் வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் வீடு காலியாக இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் கேது இருக்காருங்க. பிள்ளைங்க விஷயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகிட்ட நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்கள பற்றி ரொம்ப கவலைப்பட்டாலும் அது ஒன்றும் ஏன் கவலைப்படுறீங்க? பிள்ளைங்க விஷயம் நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கவலை அது மாதிரி அவங்களால டெவலப் ஆவானா, இல்லை நம்ம தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணுமா அப்படின்னு சின்ன கவலை வந்து போகும். டோன்ட் வரி, அவங்க வழியில் விடுங்க, நல்ல வழியில் விடுங்க, நல்லதாக ஜெயிச்சு காமிப்பாங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எதுங்க 5ஆம் வீட்டில் கேது இருந்தால் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? அப்புறம் 9ஆம் வீட்டுக்கு நேராக வந்தீங்கன்னா சந்திரன் இருக்கார். சந்திரன் தனியாக இருந்தால் அப்பாவோட ஆசீர்வாதம், உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம், உங்கள் மூதாதையர் வழி ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். தூரத்து உறவுகள் இருந்து, தூரத்து நண்பர்கள் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்றும் தேடி வரும். அது உங்களுக்கு கரெக்டாக உங்கள் வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு கண்டிப்பாக தேவைன்னு வச்சுக்கோங்கள. 11ஆம் வீட்டில் சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் கிரகங்கள் கூட்டாக இருந்திருக்கு, குவிஞ்சு கிடக்குது. அப்போது பெரிய மனுஷங்க ஒத்தாசை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத சந்திப்பு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. அப்போ தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் தூங்க உண்மைதான், மனசை போட்டு ஏதாவது புராண்டிக்கிட்டே இருக்கும். ஆடம்பரமான செலவுகளும் வரும். அதை நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கணும் நீங்கள் தான். சரிங்களா? மனசில் ஒரு விதமான கவலைகள் இருந்தால் கூட அந்த கவலைகள் மூழ்கிற அளவுக்குலாம் மூழ்க மாட்டீங்க. ஓரளவுக்கு மனசில் அதை தாண்டி வரக்கூடிய புது தெம்பும் உருவாகும். ரைட்டுங்களா? எதையும் சாதிக்கலாம் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும். இன்னைக்கு இப்படியும் இருக்கே அப்படியும் இருக்கே அப்படின்னு குழப்பம் வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம தானே சாதிக்கணும்
அப்படின்னு ஒரு மனநலம் வீடு கொண்டு எழுவீங்க. இன்னைக்கு பழைய கவலைகளெல்லாம் மூட்டை கட்டி பரவலை தூக்கி வீசிட்டு நம்ம வேலை பார்க்கலாம்டா அப்படி நீங்களே உத்வேகத்தை கொடுத்துட்டு கிளம்புவீங்க. மாலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே மனசுக்கு பிடிச்சவங்கள கொஞ்சம் நேரம் செலவழிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு. ரைட்டுங்களா? இதுதான் உங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பினுடைய பலன்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதே மாதிரி தான் நல்லாவே இருக்குது. மேலதிகாரிகள் கூட உங்கள் ஐடியாக்களை பாராட்டுவாங்க. வேலையை கொஞ்சம் வரசா முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வருவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு வியாபாரம் பட்டாசு கலப்பு சட்டை போடுதுங்கோ அப்படின்னு சொல்லாங்க. புது கஸ்டமர்கள் தேடி வருவாங்க. பழைய பாக்கி சாக்கியெல்லாம் வசூலாகி கைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. கைக்கு வரும், நிம்மதியாக இருப்பீங்க. வியாபாரம் செழிக்குது தான் சொல்ல முடியும். ஏன்னா 10ஆம் இடத்துல உங்கள் அதிபதி 11ல் இன்னைக்கு இருக்கார், பலமாக இருக்கார். அப்போ என்ன ஆகும், இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் லாபத்தை, வெற்றியை, அந்த தொழில், அந்த வியாபாரம் ரெண்டுலையுமே அமைச்சு கொடுப்பாங்க. கவலைப்படாமல் இருங்க. ஓகே. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டம் துறவில் களை எடுக்கிறது, அது மாதிரி இருக்கிற உர வைக்கிறது அப்படின்னு வேலை பரபரப்பாக இருப்பீங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு உபரி வருமானம் நல்லாவே இருக்குது. விவசாயம் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு சுபமான விஷயத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. சொந்தக்காரங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இன்னைக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. வீட்டு வேலைகளை கண்டிப்பாக முடிப்பீங்க. கணவர் இன்னைக்கு ஒரு சின்ன நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு அன்பை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு பண்பான கணவனாக கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு ஒரு பூரிப்பை கொடுக்கும், மனசளவில் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களை நம்பி சொல்லிட்டேன், கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. ஆல் ஜென்ஸ், மேரேஜ் ஜென்ஸ் கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சால் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் காதல் இன்னைக்கு சர்க்கரை கலந்த பால் மாதிரி தித்திப்பாக இனிப்பாக இருக்குது. என்னங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாவே பொத்துன்னு விழுந்துருவீங்க. அதாவது மயங்கி விழுந்துருவாங்க. மனசு அந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்குன்னு சொல்கிறேன். அலாதி பிரியம் காதலி மேலே வச்சிருப்பீங்க. காதலியும் உங்கள் மேலே அலாதி பிரியம் வச்சு அலாதி ஸ்கொயர் காதல் அமோகம். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குதுங்க. மற்றபடி கொஞ்சம் எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் அமோகமாக ஜெயிக்கலாம். மனசில் நல்லா பதியும்னு வச்சுக்கோங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் சின்ன லேசாக எரிச்சல் வர மாதிரி இருக்குது. நல்லா சுத்தமான தண்ணீரை கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை கழுவுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அப்படி அமைதியாக கோருங்க. அந்த எரிச்சல் இருந்தாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அது ஒரு சின்ன ஒரு பயிற்சி. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி கேது. தொட்ட காரியம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். நம்பி நீங்கள் இன்னைக்கு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக பழிக்கும். அதே சமயத்தில் பண வரவு இன்னைக்கு திருப்தியாக இருக்குதுங்க. வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது முன்னின்று வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நல்லா இருக்கு. நண்பர்கள் மூலியமாக ஒரு ரகசியமான தகவல் கூட வந்து சேரும். வண்டி வாகனத்தில் போறப்ப கொஞ்சம் வேகம் மட்டும் வேண்டாம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள லேசான ஒரு உறுத்தல் வந்துட்டு போகும். ரைட்டுங்களா? எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையில் கொஞ்சம் மனம் கலங்கித்தான் போகும் அப்படிங்கிறது உண்மைங்க. ரைட்டா? கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு நம்புவோம். எச்சரிக்கை என்னன்னா, மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி வாகனம் ஓட்டாதீங்க சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது துணிச்சல், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். பரணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முகத்தில் ஒரு மங்களகரமான பொலிவு, தேஜஸ் உங்களுக்கு தெரியுது. காரணம் சுக்கிரனுடைய அமைப்பு உங்களுக்கு அமோகமாக வேலை செய்யுது. ஆடை ஆபரணம், புதுசாக ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆர்டர் இன்னைக்கு கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஆகும். சந்தோஷப்படுவீங்க. வெளியூர் ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. மற்றவங்க விவகாரத்தில் இருக்குங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது. தூக்கம் வராமல் கொஞ்சம் மனக்கவலையில் புரண்டு படுக்கக்கூடிய தன்மையும் கொஞ்சம் தன்மை இருக்குது. விடாமுயற்சிக்கு இன்னைக்கு வெற்றி நிச்சயம் ஃபைனலாக சொல்லலாம். ரைட்டுங்களா? அதிகப்படியான செலவுகள் வரும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது பகட்டுத்தன்மை. ரைட்டுங்களா? கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி, காதுபட கண்குளிர பார்க்கக்கூடிய செய்தி குழுக்குழு வந்து அமையுங்க. சந்தோஷப்படலாம். அவ்வளோதான். பதவி உயர்வு வாய்ப்பு தெரியுதுங்க. கௌரவமாக இருப்பீங்க. சமுதாயத்தில் நல்ல பேரோடு இருப்பீங்க. அப்பா வழியில் சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவலைப்படாதீங்க. ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். ரைட்டுங்களா? ஒரு கோயிலுக்கு போகிறது 2 கோயிலுக்கு போகலாங்கிற எண்ணம் வலுப்பெறும். கோபத்தை மட்டும் இன்னைக்கு கடாசிருங்க. கோபம் எதுக்கு நமக்கு அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் உடல் சோர்வு வர மாதிரி இருக்கு. ரைட்டுங்களா? குலதெய்வத்தின் அருள் இன்னைக்கு உங்களை காப்பாற்றும் ஒரு கவசம் போல இருக்கும். அதனால தான் முதலே சொன்ன குலதெய்வத்தை ப்ரே பண்ணிங்க. முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. என்ன ஒரே ஒரு வார்த்தையில் நிதானம் தேவை. இல்லைன்னா
விளங்காதுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்க. பலம் அப்படிங்கிறது ஆளுமை திறன், பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் ரெட் அண்ட் பிங்க்குங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு அப்படியே ப்ரே பண்ணி மனசார கும்பிடுங்க. குடும்பமே கும்பிட்டா கூட யார் வேணாலும் செய்யலாம். பணத்தடை நீங்கி வீட்டுக்கு ஐஸ்வர்யம் அள்ளி தருவாங்க அந்த மகாலட்சுமி தாயார். ரைட்டுங்களா? நல்லது நல்லது ஒளிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மேசராசி நேயர்களே, வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைய கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா 1ஆம் வீடு லக்ன வீட்டிலே மாந்தி இருக்காங்க. மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? இன்னைக்கு தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சல் வர மாதிரி இருக்குதுங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு அர்த்தங்க. 2ஆம் வீடு காலியாக இருக்குதுங்க. 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரர் வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் வீடு காலியாக இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் கேது இருக்காருங்க. பிள்ளைங்க விஷயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகிட்ட நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாலும் அது ஒன்றும் ஏன் கவலைப்படுறீங்க? பிள்ளைங்க விஷயம் நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கவலை அது மாதிரி அவங்களால டெவலப் ஆவானா, இல்லை நம்ம தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணுமா அப்படின்னு சின்ன கவலை வந்து போகும். டோன்ட் வரி, அவங்க வழியில் விடுங்க, நல்ல வழியில் விடுங்க, நல்லதாக ஜெயிச்சு காமிப்பாங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எதுங்க 5ஆம் வீட்டில் கேது இருந்தால் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? அப்புறம் 9ஆம் வீட்டுக்கு நேராக வந்தீங்கன்னா சந்திரன் இருக்கார். சந்திரன் தனியாக இருந்தால் அப்பாவோட ஆசீர்வாதம், உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம், உங்கள் மூதாதையர் வழி ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். தூரத்து உறவுகள் இருந்து, தூரத்து நண்பர்கள் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்றும் தேடி வரும். அது உங்களுக்கு கரெக்டாக உங்கள் வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு கண்டிப்பாக தேவைன்னு வச்சுக்கங்களேன். 11ஆம் வீட்டில் சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் கிரகங்கள் கூட்டாக இருந்திருக்கு, குவிஞ்சு கிடக்குது. அப்போது பெரிய மனுஷங்க ஒத்தாசை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத சந்திப்பு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. அப்போ தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் தூங்க உண்மைதான், மனசை போட்டு ஏதாவது புரண்டிக்கிட்டே இருக்கும். ஆடம்பரமான செலவுகளும் வரும். அதை நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கணும் நீங்கள் தான். சரிங்களா? மனசில் ஒரு விதமான கவலைகள் இருந்தால் கூட அந்த கவலைகள் மூழ்கிற அளவுக்குலாம் மூழ்க மாட்டீங்க. ஓரளவுக்கு மனசில் அதை தாண்டி வரக்கூடிய புது தெம்பும் உருவாகும். ரைட்டுங்களா? எதையும் சாதிக்கலாம் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும். இன்னைக்கு இப்படியும் இருக்கே அப்படியும் இருக்கே அப்படின்னு குழப்பம் வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம தானே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு மனநலம் வீடு கொண்டு எழுவீங்க. இன்னைக்கு பழைய கவலைகளெல்லாம் மூட்டை கட்டி பரவலை தூக்கி வீசிட்டு நம்ம வேலை பார்க்கலாம்டா அப்படி நீங்களே உத்வேகத்தை கொடுத்துட்டு கிளம்புவீங்க. மாலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே மனசுக்கு பிடிச்சவங்கள கொஞ்சம் நேரம் செலவழிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு. ரைட்டுங்களா? இதுதான் உங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பினுடைய பலன்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதே மாதிரி தான் நல்லாவே இருக்குது. மேலதிகாரிகள் கூட உங்கள் ஐடியாக்களை பாராட்டுவாங்க. வேலையை கொஞ்சம் வரசா முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வருவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு வியாபாரம் பட்டாசு கலப்பு சட்டை போடுதுங்கோ அப்படின்னு சொல்லாங்க. புது கஸ்டமர்கள் தேடி வருவாங்க. பழைய பாக்கி சாக்கியெல்லாம் வசூலாகி கைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. கைக்கு வரும், நிம்மதியாக இருப்பீங்க. வியாபாரம் செழிக்குது தான் சொல்ல முடியும். ஏன்னா 10ஆம் இடத்துல உங்கள் அதிபதி வந்து 11ல் இன்னைக்கு இருக்கார், பலமாக இருக்கார். அப்போ என்ன ஆகும்? இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் லாபத்தை, வெற்றியை, அந்த தொழில், அந்த வியாபாரம் ரெண்டுலையுமே அமைச்சு கொடுப்பாங்க. கவலைப்படாமல் இருங்க. ஓகே. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டம் துறவில் களை எடுக்கிறது, அது மாதிரி இருக்கிற உர வைக்கிறது அப்படின்னு வேலை பரபரப்பாக இருப்பீங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு உபரி வருமானம் நல்லாவே இருக்குது. விவசாயம் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு சுபமான விஷயத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. சொந்தக்காரங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இன்னைக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. வீட்டு வேலைகளை கண்டிப்பாக முடிப்பீங்க. கணவர் இன்னைக்கு ஒரு சின்ன நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு அன்பை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு பண்பான கணவனாக கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு ஒரு பூரிப்பை கொடுக்கும், மனசளவில் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களை நம்பி சொல்லிட்டேன், கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. ஆல் ஜென்ட்ஸ், மேரேஜ் ஜென்ட்ஸ் கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சால் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் காதல் இன்னைக்கு சர்க்கரை கலந்த பால் மாதிரி தித்திப்பாக இனிப்பாக இருக்குது. என்னங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாவே பொத்துன்னு விழுந்துருவீங்க. அதாவது மயங்கி விழுந்துருவாங்க. மனசு அந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்குன்னு சொல்கிறேன். அலாதி பிரியம் காதலி மேலே வச்சிருப்பீங்க. காதலியும் உங்கள் மேலே அலாதி பிரியம் வச்சு அலாதி ஸ்கொயர் காதல் அமோகம். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குதுங்க. மற்றபடி கொஞ்சம் எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் அமோகமாக ஜெயிக்கலாம். மனசில் நல்லா பதியும்னு வச்சுக்கோங்களேன்.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் சின்ன லேசாக எரிச்சல் வர மாதிரி இருக்குது. நல்லா சுத்தமான தண்ணீரை கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை கழுவுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அப்படி அமைதியாக உட்காருங்க. அந்த எரிச்சல் இருந்தாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அது ஒரு சின்ன ஒரு பயிற்சி. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி கேது. தொட்ட காரியம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். நம்பி நீங்கள் இன்னைக்கு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக பழிக்கும். அதே சமயத்தில் பண வரவு இன்னைக்கு திருப்தியாக இருக்குதுங்க. வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது முன்னின்று வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நல்லா இருக்கு. நண்பர்கள் மூலியமாக ஒரு ரகசியமான தகவல் கூட வந்து சேரும். வண்டி வாகனத்தில் போறப்பம் கொஞ்சம் வேகம் மட்டும் வேண்டாம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள லேசான ஒரு உறுத்தல் வந்துட்டு போகும். ரைட்டுங்களா? எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையில் கொஞ்சம் மனம் கலங்கித்தான் போகும் அப்படிங்கிறது உண்மைங்க. ரைட்டா? கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு நம்புவோம். எச்சரிக்கை என்னன்னா, மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி வாகனம் ஓட்டாதீங்க சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது துணிச்சல், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். பரணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முகத்தில் ஒரு மங்களகரமான பொலிவு தேஜஸ் உங்களுக்கு தெரியுது. காரணம் சுக்கிரனுடைய அமைப்பு உங்களுக்கு அமோகமாக வேலை செய்யுது. ஆடை ஆபரணம் புதுசாக ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆர்டர் இன்னைக்கு கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஆகும், சந்தோஷப்படுவீங்க. வெளியூர் ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. மற்றவங்க விவகாரத்தில் இருக்குங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது. தூக்கம் வராமல் கொஞ்சம் மனக்கவலையில் புரண்டு படுக்கக்கூடிய தன்மையும் கொஞ்சம் தன்மை இருக்குது. விடாமுயற்சிக்கு இன்னைக்கு வெற்றி நிச்சயம் ஃபைனலாக சொல்லலாம். ரைட்டுங்களா? அதிகப்படியான செலவுகள் வரும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது பகட்டுத்தன்மை. ரைட்டுங்களா? கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி, காதுபட கண்குளிர பார்க்கக்கூடிய செய்தி குழு வந்து அமையுங்க, சந்தோஷப்படலாம். அவ்வளோதான். பதவி உயர்வு வாய்ப்பு தெரியுதுங்க. கௌரவமாக இருப்பீங்க. சமுதாயத்தில் நல்ல பேரோடு இருப்பீங்க. அப்பா வழியில் சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்படாதீங்க. ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். ரைட்டுங்களா? ஒரு கோயிலுக்கு போகிறது 2 கோயிலுக்கு போகலாங்கிற எண்ணம் வலுப்பெறும். கோபத்தை மட்டும் இன்னைக்கு கடாசிருங்க. கோபம் எதுக்கு நமக்கு அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் உடல் சோர்வு வர மாதிரி இருக்கு. ரைட்டுங்களா? குலதெய்வத்தின் அருள் இன்னைக்கு உங்களை காப்பாற்றும் ஒரு கவசம் போல இருக்கும். அதனால தான் முதலே சொன்ன குலதெய்வத்தை ப்ரே பண்ணிங்க. முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. என்ன ஒரே ஒரு வார்த்தையில் நிதானம் தேவை, இல்லைன்னா விளங்காதுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்க. பலம் அப்படிங்கிறது ஆளுமை திறன், பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் ரெட் அண்ட் பிங்க்குங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு அப்படியே ப்ரே பண்ணி மனசார கும்பிடுங்க. குடும்பமே கும்பிட்டா கூட யார் வேணாலும் செய்யலாம். பணத்தடை நீங்கி வீட்டுக்கு ஐஸ்வர்யம் அள்ளி தருவாங்க அந்த மகாலட்சுமி தாயார். ரைட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மேசராசி நேயர்களே, வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் தட்டி விடுங்க. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைய கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தா முருக 2ல் குரு. அப்போ உங்க வாக்கு, நீங்க சொல்லக்கூடிய செயலும் வாக்கும் ஒரே மாதிரி இருக்கு. உங்க வாக்கு பழிக்குங்க. குடும்பத்தில் பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்கு. 4ஆம் வீட்டில் கேது. ரைட்டுங்களா? வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவோ அல்லது வீடு நிலம் கிரயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமாகவோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். இன்னைக்கு வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அஷ்டமத்து வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்? இன்னைக்கு கொஞ்சம் பயம் வந்து போகும். இதை செஞ்சால் மாட்டிக்குவோமோ, நல்ல வேலையை தான் செய்வீங்க, இந்த எதுக்கு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன் இருக்கார். அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் ராகு இருக்கார். அந்த அமைப்பு அப்படியே தான் இருக்குது. இருந்து பார்த்தா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் பார்த்துருங்க. தொழில் ஸ்தானம் வியாபார ஸ்தானம் பலமாக தான் இருக்குது. வேலையில் கூட உங்களுக்கு கெத்து அதிகரிக்கும். கிங் ஆஃப் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும். அப்போ அதுவும் அந்த 10ஆம் வீடு நல்லா இருக்குது, 11ஆம் வீடு நல்லா இருந்தால் பொருளாதார முன்னேற்றம், வியாபாரம், தொழில், வேலை செழிக்கத்தான் போகுது. பழைய நண்பர்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா மாந்தி இருக்கார். அதனால் வெளிநாட்டு விஷயத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு சின்ன தடை வந்து அப்புறம் நீங்கும். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏனோ மனசு கொஞ்சம் உங்களை அறியாமையே படபடப்பாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முடிவு எடுக்கிறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குதுங்க. யாருக்காகவும் மனசை போட்டு வருத்திக்காதீங்க. சாயங்காலம் ஒரு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல வழி காமிக்கும், தெளிவு கிடைக்கும். ரைட்டுங்களா? தொழில் வியாபாரம் எல்லாம் பார்க்குறப்ப உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை போகிறீங்களே அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
அவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி புது பொறுப்புகள் கூட உங்களுக்கு கைக்கு தேடி வரும். கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் நமக்கு சப்போர்ட்டாக 4 பேர் நிற்பாங்க. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இந்த வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகும். கஸ்டமர்கிட்ட சிரித்து பேசி இன்றைக்கி நிகர லாபத்தை எடுக்காமல் விட மாட்டேங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ஒரு சீக்கிரட்டாக 10ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ராகு இருந்தால் என்ன பண்ணுவார்? பிஸ்னஸ் நல்லா இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு தந்திரமான முடிவு எடுத்து எப்படியாவது இந்த லாபத்தை எடுத்துடணும்டா அப்படின்னு பல வழியில் முயற்சி பண்ணி நேர்மையான வழியில் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை பார்க்காம வரமாட்டேங்க, திரும்பி வரமாட்டேங்க. தொழில் பொருளாதாரம் நல்லாவே வர வரைக்கும் தொழில் வியாபாரத்தை விட மாட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு, ஒரு நல்ல விஷயம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த கிணத்து பாசனில் ஒரு சின்ன கோளாறு வர மாதிரி தெரியுது. சின்ன மோட்டர் பேர் ஆனால் அந்த பைப்பு அடைச்சிக்கிச்சுப்பா, ஸோ அதை வேறு அறுத்து போடணும், இவர் பிளம்பரை கூப்பிடணுமே அப்படிங்கிற மாதிரி சின்ன வேலைகள் வந்துட்டு போகும். ரைட்டா? விவசாயம் சரி பண்ணுவீங்க. ஆடு மாடு கோழி வச்சிருக்கீங்களா, பண்ணை வச்சிருக்கிறவங்கள தீவனம் வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏமாந்து வாங்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக வாங்க. உபரி வருமானம் அதுவும் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஆனால் உழைப்பு அதிகமாக தான் தெரியுது விவசாயி கொடுத்துருக்கு இன்னைக்கு. சரி, உறவுகள் குடும்பத்தை எடுத்து பார்த்தா வீட்டில் பெரியவங்க பேச்சை மதிக்கணும். அவங்க சொல்ல பேச்சை கேட்டு கொஞ்சம் அதை அனுசரித்து போங்க. அவங்க மூலிமா ஒரு நல்ல காரியம் கூட கைகூடி வரும். அதனால் பாருங்கள். ரைட்டா? அதே சமயத்தில் நீங்கள் தனி ஃபேமிலி இருந்தால் கூட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் கேட்டோம், கொஞ்சம் பெரியவங்க ஐடியா கேளுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனையை குண்டு பண்ணி விட்டுடும். கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. இன்னைக்கு காதல் என்ற உறவை எடுத்து பார்க்குறப்ப இன்றைக்கி காதலன் காதலி மேலே சின்னதாக ஒரு என்னடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை இருக்குதுங்க. அதை உடனே நீங்கள் பேசி தீர்த்துக்கணும். நீங்கள் சொன்னதை அவங்க செலினாவோ அவங்க சொன்னதை நீங்கள் கேட்கலினாவோ டக்குன்னு ஒரு கோபம் வந்துடும். கோபதாபம் காதலுக்கு டேஞ்சருங்க. ரைட்டா? கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. அதே சமயத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல்ங்கிறது ஒரு சின்னத்தன்மை இருக்குது. படிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மொபைல் பார்க்கலாம், ஒரு டிவியை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு போகும். அமைதியான இடத்துல, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்து படிங்க. பட் என்னென்னா 2 மனசில் 2 கவனம் வச்சு படிக்க முடியாது. ஸோ ஏதாவது மொபைலுக்கு இது பார்க்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் பாருங்கள், தப்பு இல்லை. அதை முடிச்சுட்டு அதை தூக்கி அக்கறை எடுத்துட்டு படிக்கிறது மட்டும் கவனமாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் டைம் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மெமரி பவர் இருக்குது. அதை நீங்களே கெடுத்துக்கூடாதுல்ல. அதுக்காக கவனம் படிப்பில் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எந்த மாற்றமும் கிடையாது இல்லை. ரைட்டுங்களா? சரி. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜீரண குறைபாடு அல்லது வயிறு உப்புச மாதிரி இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் சிறகத்தண்ணியை கொஞ்சம் காய்ச்சி குடிங்க. மதியம் 3 வேளை வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். ரைட்டுங்களா? கார்த்திகை நட்சத்திரம். உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் என்ன சொல்லலாம்? அதிபதி வந்துங்க சூரியனுங்க. கௌரவமான பதவியில் தான் இருக்கிறீங்க. கௌரவமான பதவியில் உங்களை வச்சிருக்கிறது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற வேலையை கொஞ்சம் உசாதீனப்படுத்தி பேசக்கூடாது. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. கான்ட்ராக்ட்காரங்களை பில்லெல்லாம் ஆகலாம் கூட ஆகுவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. குடும்பத்தில் உங்கள் முடிவுக்கு உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பண வரவு இன்னைக்கு திருப்தியாக இருக்குதுங்க. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு எதிரிகள் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் அவரும் தள்ளி போயிடுவீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்ணில் மட்டும் லேசாக தொந்தரவு வர மாதிரி இருக்குது. ரைட்டா? இன்றைக்கி உங்கள் பலம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தன்னம்பிக்கை. பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா வெயிலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அலைச்சல் இருந்தால் அப்போ கொஞ்சம் நீர்மோறு இளநீ அப்படிலாம் குடிச்சிட்டு உடம்பு கொஞ்சம் தெம்பாக வச்சுக்கணும், குளிர்ச்சியாக வச்சுக்கணும். சரிங்களா? சரி. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா அவங்க அதிபதி வந்து சந்திரனுங்க. அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு தேடி வரும். உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவலைகள் இருந்தால் படிப்படியாக சீராகும். வீடு ஒன்று வாங்கணும் சார், வீடு கட்டலான்னு இருக்கேன், வண்டி வாங்கணும் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன், அது போல் ஒரு எண்ணங்கள் வந்து போகும். ஆனால் அதுவும் ஒரு ஐடியா பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. மற்றவங்க பேச்சை அப்படியே நம்பி ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொறுமையே இன்னைக்கு உங்களுக்கு புகழை தேடித்தரும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களே கவனமாக இருங்க. நீர்நிலைகளில் இறங்குறப்போ இந்த வாய்க்காலில் தண்ணி ஓது குளிக்க போகிறீங்க, கிணத்துல நீச்சல் அடிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனையான எண்ணங்கள், பலவீனம் அப்படிங்கிறது உணர்ச்சி வசப்படுறது. ரைட்டா? அதே சமயத்தில் மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூமியிலே லாபத்தை கொடுக்குறார். ரைட்டுங்களா? ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் இடம் வாங்கி வைக்கிற புரோக்கர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. உங்களுக்கு சகோதரர் வழியில் கொஞ்சம் சிரமங்கள், சங்கடங்கள், பிணக்குகள் இருந்தால் தீரும். உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு தான் செவ்வாய். யோகமான அமைப்பு தான் கொடுக்குறாரு. எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவீங்க. அந்த அளவுக்கு வீரியம், தைரியம் அதிகரிக்குது. அவசரப்பட்டு யாரையும் காரியம் நடக்கல திட்டாதீங்க. உங்களுக்கு அது ஒரு மைனஸ் இருக்குது.
ரைட்டா? காரியமாச்சுன்னா தாஜா பண்ணுவீங்க, காரியமாக சத்தம் போட அப்படின்றீங்க. அது தப்புங்க, அப்படி பேசிடாதீங்க. இன்னைக்கு உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகுது, இளநீர் ஜூஸ் அப்பப்போ எடுத்துக்கோங்க. வைராக்கியத்தோடு இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்கு. பேச்சு மட்டும் மிக கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ரைட்டா? யாருக்கிட்டையும் நீங்கள் நெருங்கி போவீங்க, நெருங்கி போனாங்க காரியத்துக்காக. காரியவாதி அப்படின்னு மட்டும் பேர் எடுத்துடாதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்களேன். உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது முன் கோபம். அப்போ எந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னு பார்த்துக்கு இன்னைக்கு. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலர், லைட் கிரீன் நல்லா இருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணால் கொஞ்சோண்டு பச்சை பைத்தை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு சாமி வரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை பறவைகளுக்கு தானமாக கொடுங்க. ரைட்டுங்களா? பணப்பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். நம்பி பண்ணுங்க, அமோகமாக இருக்கலாம். போயிட்டு வரங்க. போகிறக்கு முன்னால் வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுரு. கீழே இருக்குது, வீடியோ கீழே இருக்குது. போயிட்டு வரேன். தேங்க்யூ. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. ராசி அதிபதி புதனுங்க. இன்றைய கோச்சாரம் வச்சு பார்க்குறப்ப முருகா லக்ன வீட்டிலே குரு இருக்கார். குருவின் பார்வை உங்கள் மேலே அப்படியே டிகிரியில் அப்படியே உழுகுது. அப்போ என்ன, உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். 3ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். அப்போ தைரியம் அதிகரிக்கும். ஆனால் அங்கங்கே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நெருங்கி அவங்கள கொஞ்சம் உரசல் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் நாவடக்கம் அவங்ககிட்டலாம் தேவை. சரி. 7 சந்திரன் இருக்காங்க. அப்போ மனைவி அல்லது நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சர்ப்ரைஸ், ஒரு எதிர்பார்க்காத ஒரு தகவல், நல்ல தகவல் கிடைக்கும்னு அர்த்தம். கலத்திரஸ்தானத்தில் 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்காங்க. அப்புறம் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வழியில், அதுவும் அப்பா வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. பங்காளி வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீக பயணம், கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணம் இருந்தால் அது கண்டிப்பாக கைவிடும். போகிற வழியில் அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாமே அப்படின்னு டக்குன்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வரும்னு வச்சுக்கலாம். 10ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது. நிதானமாக காய் நகர்த்தினா தான் இன்னைக்கு தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். 11ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். லாபத்தில் கொஞ்சம் இழுபறி தெரியுது. அப்படி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் யோசனை பண்ணுவீங்க. அதுலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. மனசு கொஞ்சம் லேசாக தான் வச்சுருக்கீங்க, எந்த பெருசாக தொந்தரவு கிடையாது. பட் என்னந்தாலும் உங்களுக்கு அந்த தொழில் வியாபாரம் இப்படி இருக்குது அப்படி ஒரு கவலை அடி மனசில் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கும். ரைட்டுங்களா? இருந்தால் கூட எதிர்காலத்தை பற்றி ஒரு தெளிவான திட்டம் போடுவீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. திடீர்னு பார்த்தா கவலையான நேரத்தில் பழைய நண்பர்களை சந்தித்து மறுபடியும் சந்தோஷத்துக்கு வந்துடுவீங்க. அப்படி மனசு அப்படியே ஒரு ரொட்டேஷன் வரும்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்கள் புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக மேலதிகாரிகள் மெச்சுவாங்க. கடினமான வேலையை கூட சுலபமாக முடிச்சு நல்ல பேர் எடுக்கலாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புது டெக்னிக்கை பயன்படுத்தலாம். புதிய விளம்பரத்தை ஒன்று பண்ணணும், புதுசாக கஸ்டமரை கவர் பண்ணணுங்கிற ஒரு இருக்கும். இருந்தாலும் வியாபாரம் இப்படித்தான் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவலை இருக்கும். பரவாயில்ல விடுங்க, நஷ்டமாகாத ஒரு அமைப்பில் இருக்குதுல்ல, சந்தோஷப்பட்டுக்கணும். நீங்கள் என்னென்னா 10ல் சுக்கிரன் இருக்கங்காட்டி கடை அல்லது உங்கள் ஆஃபீஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா, அதில் கொஞ்சம் அழகாக மாற்றணும் அப்படின்னு கொஞ்சம் பண்ணுவீங்க. கொஞ்சம் கடை டெக்கரேட்டிவ் வச்சுருந்தா கூட அப்படி கடை ஒரு சின்ன கவலை இருக்குதுன்னு வச்சுக்கல. பெருசாக ஒன்றும் முறை பண்ணிக்க மாட்டேன், கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்ட பராமரிப்பு அல்லது டிராக்டர் வாங்குறோம், ரோட்டோவேட்டர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது மிஷின், விவசாய கருவிகள் வாங்கணுங்கிறத பற்றி பேசுவீங்க. உரம் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த அளவில் உரம் போடணுங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும்னாலும் கவனமாக இருங்க. மற்றபடி விவசாய கூட்டம் இன்னைக்கு கவனமாக எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் சொல்லலாம். உங்களுக்கு சந்தை நிலவரம் ஓரளவுக்கு கை கொடுக்குது. அப்புறம் உபரி வருமானம், ஆடு மாடு கோழி பண்ணை முட்டை வச்சுருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு திருப்தி தான். ரொம்ப மோசமும் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, சோ ஹாப்பி கிடையாது, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி ஒத்தாசையாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து தான் போவாங்க. பட் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணுமாப்பா அப்படின்னு குடும்பத்தோடு போகணுமாப்பாங்கிற ஒரு பிரார்த்தனை ஒன்று நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க, குடும்பத்தோடு இருக்கிறவங்கள பிளான் பண்ணுவீங்க. இது மாதிரி ஒரு அமைப்பு தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனைவியோட சப்போர்ட் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்குங்க. அது மாற்றுக்கிறது கிடையாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முக்கியமான முடிவெடுப்பீங்க. ரைட்டுங்களா? அம்மனியும் நம்ம ஐயனும் சேர்ந்து. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு ஒரு புரிதல் உருவாகும். அவங்க மனசை புரிஞ்சுட்டா தான் நம்ம காதல் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அது இந்த தரப்புலேருந்து அங்கே அப்படி புரிஞ்சுக்குவா. 2 பேரும் அவங்க மனசை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் குளிர்விக்கக்கூடிய காதல் இன்னைக்கு ரொம்ப குழுன்னு தான் இருக்குது. எந்த தப்பும் கிடையாதுங்க. சந்தோஷமாக இருங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது. முக்கியமாக குறிப்பெடுத்து வச்சு தான் நீங்கள் படிப்பீங்க. படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஹிண்ட் எடுத்து வச்சு படிப்பாங்க தெரியுமா, அந்த ஹிண்ட் எடுத்துக்க ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம். சரி. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்மந்தமான சின்ன ஒரு அரிப்பு, இன்னும் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ரவுண்டாக தேமலாட தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா குளிச்சுட்டு நல்லா சோப்பு போட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு ரைட்டா வீட்டு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன். வெளியே போய் சாப்பிடாம கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். ரைட்டா? சரி. நட்சத்திர பலன் போனாங்க மிருகசீரிஷம்.
அதிபதி யார்? செவ்வாய். என்ன சொல்கிறார்? தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது இன்னைக்கு. சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க, திடீர் சந்திப்புகள் நிகழும், வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் தான் முன்னின்று பண்ணுவீங்க, மனசில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும், கவலைப்படாதீங்க. நண்பர்களுடன் சேர்ந்து தேவையில்லாத பேசி உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி அவங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாங்க. என்ன முக்கியமான விஷயமோ அதை மட்டும் பேசிட்டு உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்களா? ஒன்று சொல்லட்டுமா? வண்டி சாவியெல்லாம் கொஞ்சம் பத்திரம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வச்சு போட்டால் இங்கே வச்சனே அப்படின்னு மண்டை சொரியப்படாது. ரைட்டுங்களா? பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சுகமாக முடியும். ரைட்டுங்களா? நிதானம் அவசியம். கூர்மையான ஆயுதங்களை கையாளுறப்ப ரொம்ப கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மறதி. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றார்? வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி தர்றேன் அப்படின்னு ராகு சொல்றார். திடீர் பண வரவையும் உருவாக்கி தருவேன். கரெக்டா? அதே சமயத்தில் கௌரவமான பதவியில் இருக்கிறீங்க, நிம்மதியாக இருக்கலாம். பழைய பிரச்சனைகளை போட்டு டென்ஷன் ஆகாதீங்க, தூக்கி குப்பையில் ஓடுங்க, அது ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அறிமுகம் இல்லாத ஆளுகிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் அவங்க நம்பி சொல்லாதீங்க, ரகசியத்தை கொஞ்சம் கீப்பாக சைலண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன அலைச்சல் இருக்கத்தான் செய்யுது, ராகு கொடுக்குறார். அந்த அலைச்சலுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக வரும். அதனால் வெற்றி அலைச்சல் நினச்சிக்காதீங்க. வேலைன்னா போய்த்தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். ஆழமான உங்கள் மனசு கலவுகிற சிந்தனைக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நல்ல வழியில் தான் இருக்கும். அற்புதமாக சிந்தனை திறனுக்கு உண்டான வழி நல்லதாக கிடைக்குங்கிறாங்க. என்ன ஆன்லைன் மூலிமா அந்த பண பரிவர்த்தனைலாம் பண்ணுறீங்களே, அதுலலாம் அந்த அமௌண்ட்டில் கரெக்டாக போடும் இல்லை, தெளிவாக பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணிட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது தற்பெருமை. அது ரொம்ப டேஞ்சருங்க, பார்த்துக்குவோம். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் நட்சத்திர அதிபதி குரு. என்ன சார், தெய்வ அருள் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுங்க. தெய்வ கடாட்சம் சொல்லுவோங்களா அது. அப்போது குலதெய்வ கோயிலுக்கும் இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் மனசார ப்ரே பண்ணணும். வீட்டினாலும் விளக்குனாலும் போடுங்க கொஞ்ச நாள். குழந்தைகளோட படிப்பில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும். ரைட்டா? அருமையான யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, சின்ன ஒரு குண்டூசி அளவுனாலும் ஒரு தங்கம் வாங்கணுங்கிற எண்ணம் சில பேருக்கு பலிக்கும் இன்னைக்கு. ரைட்டா? மனசில் இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து பறந்து போகும். அந்த கவலையெல்லாம் கவலைப்படாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. ஒரு தப்புனா நம்மளால நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. செலவுகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும், சுப செலவு. விரைய செலவாக இருந்தால் கட்டுப்படுத்திக்கணும், புரியுதுங்களா? புன்னகையால் உங்கள் வசீகரமான சிரிப்பாலேயே பல பேரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு உங்களுக்கு. என்ன டக்கு டக்குன்னு வார்த்தை வெளிவிட்டுருவீங்க, அதனால் பெருசு சிறுசுன்னு பார்க்க மாட்டீங்க. அதனால் பெரியவங்ககிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை சொல்லிட்டுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு மூக்கு மேலே ராசாத கோபம் தான். சரிங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் கலரும் எல்லோ கலரும் நல்லா இருக்கு. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் ஒரு விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் ஒரு அருகம்புல் மாலையோ அல்ல கொஞ்சமாக அருகம்புல்ல கொஞ்சம் போட்டு விநாயகரை மனசார கும்பிடும். ரைட்டா? இல்லையா, ஒரு கைப்பிடி அரிசி மாவு எடுத்து எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ அப்படியே தானியமாக போடுங்க, சாப்பாடுக்கு போடுங்க. வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கி மன நிம்மதி கிடைச்சு இந்த விநாயகர் அருள் அமோகம் அவங்களை வழி நடத்தும். பறவைகளும் உங்களை மூதாதையாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள், நாமளே பண்ண வேண்டிய பரிகாரம். நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டன் கீழே இருக்குல்ல, இந்த கை பட்டனாட்டு வரும், தட்டி விடுங்க, அமுத்தி விடுங்க. ரைட்டுங்களா? சரி, போயிட்டு வரோம். வணக்கம் கடகராசி என்பர்களே. ராசியின் அதிபதி இன்னைக்கு சந்திரனுங்க. கோச்சார நிலைமை அப்படின்னு பார்த்தா 2ஆம் வீட்டில் கேது. அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்ற மாதிரி இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். 6ஆம் வீட்டில் சந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா ருணர் ரோக சத்ருஸ்தானம். அது அந்த ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கார். இன்னைக்கு கொஞ்சம் கடன் தொல்லை இல்லை எதிரிகளோட குடைச்சல். கம்முன்னே இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் பாட்டுக்கு போகிறேன், என்னை வேணா நோண்டி விட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தொந்தரவோடு இருக்கத்தானுங்க செய்யுது 6ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தா. ரைட்டுங்களா? அப்போ 8ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன் புதன் வக்ரஸ்டேட்டு ராகு பிளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போது அஷ்டமத்தில் கிரகங்கள், 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம், அங்கே கிரகங்கள் குவிஞ்சிருக்காட்டி எதுலேயுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக காய் நிறுத்துங்க. கொஞ்சம் டைம் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க இன்னைக்கு அப்படின்னு பொறுமையாக சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி பிளஸ் சுக்கிரன் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் இவங்க இருக்கங்காட்டி கஷ்டத்துக்கு மத்தியிலையும் சிரமத்துக்கு சிரமமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு தெய்வ உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல வழி கிடைக்கும். அப்போ நீங்கள் தெய்வத்தை அனுகூலமாக நம்பணும். மெயினாக 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கார். தொழிலில் ஒரு சின்னதாக மந்த நிலை வரும். டக்கு வேலை சொல்லுவீங்க, அவன் போய் மொபைல் ஃபோன் நோண்டிட்டு இருப்பேன். என்னடா அப்படி பண்ணுற, எப்படா நாங்கள் உன்னை நம்பிலாம் தொழில் பண்ணுறதுன்னு கோபம் வரும். ஆனால் அப்படி காமிச்சிக்கூடாது. அதனால் கொஞ்சம் உஷாரா, என்னப்பா வேலையை முடிச்சப்பறம் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாலிஷாக சொல்லுங்கள். ரைட்டுங்களா?
10 அப்படி இருந்தால் 12ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா குரு தனியாக இருக்கார், விரயஸ்தானங்குது 12வது வீடு. பட் இருந்தாலும் குரு வந்து சுப விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் ஒரு நல்ல காரியத்துக்காக பணம் செலவு பண்ணுவீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி மனசு ஏதோ ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே கூட்டி கொண்ட மாதிரியே இருக்குது. எல்லாம் நம்பி செய்யலாமா, இன்றைக்கெல்லாம் விளங்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் வெளியில் காமிக்கிறீங்களோ இல்லையோ மனசுக்குள்ளே இருக்கும். யாரும் நம்மளை புரிஞ்சுக்கலையப்பா. ஸோ கட்டின பொண்டாட்டி ஆகட்டும், லவ் பண்ணுற பிள்ளையாகட்டும், உங்கள் அப்பா அம்மாவாகட்டும், ஒருத்தரும் புரிஞ்சுக்கல. என்னத்தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒன்று மனசில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. சரிங்களா? தேவையில்லாத கற்பனைகள் ஓவராக வளர்த்துக்காதீங்க. அதே சமயத்தில் சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கூப்பிடுங்க, மனசு லேசாகும். கேட்டா ரிலாக்ஸாக பெருங்க. ஆண்கள் விளக்கேற்றக்கூடாதுலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம மனசு சந்தோஷமான விஷயத்தை செய்யலான்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் தொழில், வியாபாரம், விவசாயம்லாம் பார்க்குறப்போ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் மற்றவங்க வேலைக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்காதீங்க. உங்கள் வேலையை முடித்தாவே பெரும்பாடு தான். மாப்பிள்ளை இந்த வேலையை கொஞ்சம் முடியாது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் முடியாதுப்பா. வேலைக்குள்ள முதலையும் பெண்டை கழட்டுது, நீங்கள் கழட்டி விட்டுறாத நம்மளை அப்படின்ட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருக்கு, சமாளிச்சிருங்க. ரைட்டா? வியாபாரம், தொழில் அப்படின்னு பார்த்தா கடையில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதை இன்றைக்கி தள்ளி வைங்க. பழைய வியாபாரம், பழைய தொழில் நல்லா நடந்தா போதுண்டா முருகா அப்படின்னு அப்படி நினச்சிக்கோங்க. இருக்கிற ஸ்டாக்கையே மெதுவாக மூவ் பண்ணி விற்பதற்குண்டான வழியை கண்டுபிடிங்க, தப்பு இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி இருக்க செவ்வாய் வந்து 8ல் இருக்கார். அப்போ இன்றைக்கி ரகசியமான பேச்சுவார்த்தைகள் மூலியமாக ஒரு பெரிய டீலை முடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன நடக்குது தெரியாது, ஆனால் டக்குன்னு செய்யக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்தரவில் இருக்கக்கூடிய வேலையை மட்டும் பாருங்கள். அதுவும் களை எடுக்கிற வேலை இருந்தாலும் செய்யலாம். இதுவும் இல்லை. அதே சமயம் எதுக்காக சொல்கிறோம்னா, வேறு எந்த இதுவுமே நீ சரியாக வராது. உங்கள் வேலையே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ரைட்டுங்களா? களை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சரியான நேரம். உபரி வருமானம் ஓரளவுக்கு சமாளிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மோட்டார், பம்பு செட்டு, போர்வெல் இதெல்லாம் கொஞ்சம் செலவு வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, ஒரு ட்ரிப் ஒன்று போகலான்னு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விவசாயம் சம்மந்தப்பட்ட சில செலவுகள் உங்களுக்கு தோட்டத்துக்காக செல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நாசுக்காக பேசுங்க. பங்கு பங்காளிகிட்ட ஓப்பனாக பேசி வம்பளை மாட்டிக்காதீங்க. ஒன்று பழமொழி ஞாபகம் வந்ததுங்க. சரி சொல்கிறேன் கேட்டுக்குங்க. உரியடிச்சவன் கூட இருக்கலாம், ஊரடிச்சவன் கூட இருக்கலாமா அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்கிறது எனக்கு இப்போ ஞாபகம் வருது, பல காலத்துக்கு முன்னாடி. ரைட்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஊரை பற்றி நியாயம் பேசுகிறவங்ககிட்ட கிட்டே டச்சே வச்சுக்காத, ஒன்று கரெக்டாக சொல்லி உசுப்பேற்றிட்டு களைப்பட்டு போயிடுவாங்க அப்படிம்பாங்க. இந்த சாரிங்க, பழமொழி ஞாபகம் காட்டி சொன்னேன். சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் தேவையில்லாத நபர்களை நீங்கள் முடிஞ்ச வீட்டுக்குள்ளே விடாதீங்க. மாப்பிள்ள எங்கே இருக்க, நான் பள்ளி போயிட்டு இருக்கிறப்போ அப்படின்னு அடிச்சு விட்ருங்க, வேலை முடிஞ்சுது. ரைட்டா? என்ன பண்ணுறது? தப்பிக்கணும்னா சில விஷயங்கள் அப்படி சொல்லி ஆகணும். சரிங்க இருக்கா? கணவன் மனைவி அப்படின்னு எடுத்து பார்த்தா 2 பேரும் இன்னைக்கு ஒத்தாசையாக இருந்தால் தான் இன்னைக்கு சமாளிக்க முடியுங்க. ஆளுக்கு ஒரு பக்கப்படி வரைச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு காரியம் நடக்காது. அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் இப்படி இருந்த கை இப்படி வணக்கம் அப்படின்னு போட முடியும். வடக்க ஒருத்தர் தெற்க ஒருத்தர் இருந்தால் எப்படிங்க? என்ன அந்த குடும்பத்தில் போனால் வீட்டுக்காரன் பேசுகிறா, வீட்டுக்காரன் அப்படின்னு திரும்பிட்டு போகுது அப்படிம்பாங்க. 2 பேரும் இன்முகத்தோட வரவேற்றா அந்த குடும்பம் ஒரு சுபிச்சமாக, ஒரு மகாலட்சுமி நிறைந்த குடும்பமாக இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், சண்டை வராது எந்த வீடு இருக்குது. ரைட்டுங்களா? சரி. அதே சமயத்தில் காதல், அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது இதுக்கு மேலே ஒரு விஷயம்னா, காதலி மேலே கோபப்படாமல் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் புன்னகையால் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த காதல் சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைமுக்கு வர சொல்லுவீங்க, அப்படின்னால வர முடியாது. வீட்டில் வேலை இருக்குது, ஆஃபீஸோட வேலை இருக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. காதலை பொறுத்த வரைக்கும் அனுசரித்தா தான் காதல் கொஞ்சம் அனுசரித்து போகும். புரிஞ்சுதுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஈவினிங் முடியலையா, நேரமே சாப்பிட்டு படுத்துவங்க. காலங்காத்தால் வெடிய காலம் நேரமே எந்திரிச்சு டக்குன்னு படிக்கிற வேலையை பாருங்கள், அருமையாக புரியும். எந்திரிச்சு நோட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா மெமரி பவர் பசுமரத்தாணி போல புரிஞ்சு அதை அப்படியே கொஸ்டின் வந்தால் ஆன்சர் அட்டகாசமாக எழுதலாம். ரைட்டுங்களா? மண்டையில் பளிச்சுன்னு இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலிக்குது சார், மூட்டு வலிக்குது சார், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுடுதண்ணில் கல்லுப்பு போட்டு காலை பக்கெட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான கால் நிம்மதியாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, சுடுதண்ணி வைத்தியம். வள்ளலார் சொல்கிற மாதிரி, வள்ளலார் கால் இதெல்லாம் சொல்கிறீங்க, சுடுதண்ணி வைத்தியம் குடிங்க, சளிக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்கிறார். அதுக்காக சொல்கிறேன். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முருகா புனர்வூசம் 4ஆம் பாதம், அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு. அவர் என்ன சொல்றார்? குடும்பத்தில் சுபகாரியங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு வாய்ப்பு அமோகமாக தெரியுதுங்க முருகா. உங்கள் சேமிப்பு கரையாது, சேமிப்பு அப்படியே தான் இருக்கும், ஆனால் செலவாயிரும் அப்படின்னு பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டு விசேஷத்துக்காக திட்டமிடுவீங்க. மேல் அதிகாரியுடைய ஒத்தாசை வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வெளியூர் பயணங்கள் போகிறப்போ உங்கள் தாட்ஸ் உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பழைய கடன்களை நினச்சி மனசு கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா பண்ணி பாருங்கள். குலதெய்வ அருள் இன்னைக்கு உங்களை ஒரு நிம்மதியாக தான் வச்சுருக்குது. ரைட்டுங்களா? வதந்திகளை நம்பி எந்த முடிவு எடுக்காதீங்க.
ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெத்தனமான போக்கு. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சனி என்ன சொல்கிறார்? உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு வந்து சேரும். நிலமூலம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த யோகம் ஒன்று இருக்குது. வாங்குறீங்களா போய் நிலத்தை பார்த்துட்டு வருவீங்க. அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறீங்களா, பல இரும்பு விற்கிறதா இருந்தாலும் புதிய ஹோல்சேல் இரும்பு கம்பியெல்லாம் வாங்கி விற்றா கூட நல்ல லாபம். அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பொறுமையால் இன்னைக்கு பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அதனால் நிதானம் அவசியம். சோம்பலை தள்ளி வச்சுட்டு வேலையில் சுறுசுறு எந்திரிச்சு வேலையை பாருங்கள். மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சின்ன ஒரு மந்தமான வந்து அப்புறம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சுணக்கம் வந்து அப்புறம் சரியாகுன்னு வச்சுக்கங்களேன். விடாமுயற்சி இன்னைக்கு செஞ்சீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு கெத்து காட்டக்கூடிய அமைப்பில் வச்சுருப்பான். நீங்கள் விடாமுயற்சி செய்கிறீங்களா இல்லையானு தான் உங்களுக்கு உங்கள் அதிபதியும் அதாவது யார் சனி வந்து டெஸ்ட் பண்ணுறார். ரைட்டா? டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறீங்களா பார்க்கலாம். யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க. பலம் அப்படிங்கிறது உழைப்பு தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. பலவீனம் அப்படின்னு கொஞ்சம் மந்தம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆயிலை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்து புதன். வியாபாரத்தில் தொழிலிருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உங்கள் மேலே பொறாமப்பட்டவங்க, உங்கள் தொழில் வீணாக போகணும்னு நினச்சவங்க அவங்க தான் வீணாக போவாங்க. உங்களுக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்குது. மாமன் வழி உறவுகள் மூலியமாக லாபம் இருக்குதுங்க. ஒரு சந்தோஷமான செய்தியும் தேடி வரும். கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு யோகமான நாள் தானுங்க. மனசில் ஒரு புதுவிதமான தெம்பு கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டா? உங்கள் பேச்சை மட்டும் உங்கள் மனசாட்சி சொல்கிற பிரகாரம் நடத்திட்டீங்கன்னா இன்றைக்கி அமோகமாக இருக்கலாம். எந்த இதுவும் கிடையாதுங்க. அதே சமயத்தில் சமயோசித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. காரியம் மறைஞ்சு செயல்படுவீங்க. நல்லா இருக்குன்னு வச்சோம். எலக்ட்ரிக் பொருட்கள்கிட்ட நீங்கள் பண்ணுறீங்களா, இந்த கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதுர்த்தியமான புத்தி. பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சலம். அது ஒரு டைப் ஆஃப் புத்தி தான். ரைட்டுங்களா? லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலர் அண்ட் க்ரீம் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு கொஞ்சம் உதிரி பூக்கள் போட்டு ஓம் லட்சுமி நமக, ஓம் லட்சுமி நமக அப்படின்னு 11 முறை சொல்லுங்கள். என்ன மந்திரம் சொல்ல ஐயரான்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை, மந்திரம் ஆர்வம் சொல்லலாம்ல. ஓம் லட்சுமி நமக அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன ஆகும்னா வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டங்கள், சிரமங்கள், தடைகள், பொருளாதாரங்களில் கொஞ்சம் தடைகள் நீங்கி மன அமைதி கிடைச்சி லட்சுமி தேடி வந்து என்ன கஷ்டப்படுறேன், என்னை எது கூப்பிட்டேன், கவலைப்படாம அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓம் லட்சுமி நமக, ஓம் லட்சுமி நமக. இதெல்லாம் சிம்பிள். போயிட்டு விட்டுங்களா? வரக்கு முன்னால் நம்ம வஜ்ர வஸ்து வச்சாலும் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டா நான் உங்களுக்காக லட்சுமி வர சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்களா? சரிங்க. வணக்கம் சிம்மராசினர்களே. ராசியின் அதிபதி கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய சூரியனுங்க. கோச்சார நிலவரத்தை பிரகாரம் பார்த்தா லக்னத்தில் கேது. மனசில் ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ரைட்டா பெரிய பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் கோயிலுக்கு போகணும்டா, கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கிற ஒரு ஆன்மீக தேடல் கூட மனசில் உங்களுக்கு இருக்குது. கேது வந்து அந்த புத்தியில் இருக்காரு இன்னைக்கு. 5ஆம் வீட்டில் சந்திரன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் தான் என்ன ஆகும், பிள்ளைங்க வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நல்லா படிப்பாங்க, ஒரு நல்ல செய்தி. கல்யாண வயசில் பசங்களுக்கு இருந்தால் வரன் கூட அமையும். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. 7ல் சூரியன், கலத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்ர ஸ்டேட்டு, அப்புறம் ராகு செவ்வாய் இருக்காங்க. அடடே 7வது ஸ்தானம் அம்மனிக்கு சம்பந்த ஸ்தானமாச்சு அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவி வண்டி வாரத்தில் அவங்க ஓட்டுறப்ப மெதுவாக போயிட்டு வாமா, ஆஃபீஸ்க்கெலாம் போனால் நான் கூட விட்டுருவோனையே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். கூட்டு வியாபாரத்தில் கூட பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் உஷாராக இருக்கும் கூட்டு வியாபாரத்தில். அதுதான் 7ஆம் இடத்துக்கு சொல்லுது. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டுக்கு அங்கே மேலே போனீங்கன்னா சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஆகும்னா ஆயுள் ஸ்தானம். அங்கே சனி வந்து கொஞ்சம் அலைச்சலாக கொடுக்குறார். வண்டி வாகனத்தில் நீங்களும் மெதுவாக போகணும் அப்படின்றது. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதே சமயத்தில் 9ல் மாந்தி இருக்கார். ரைட்டா? ஒரு காரியத்துக்காக போகிறீங்க, அப்பா வழியாக ஒரு சொத்துன்னு வரணும், என்ன கையில் தாங்க முடியாது நினச்சிட்டு இருந்தால் ஒரு சின்ன தடை வரும் மாந்தினால. 11ஆம் வீட்டில் எங்களுக்கு குரு இருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் குரு, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் கண்டிப்பாக உண்டு. ரைட்டா? அதில் எல்லாம் மாற்றுக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை செய்யாமல் போனால் கூட அப்படியே இருக்குது, அதில் ஒரு லாபம் கிடைக்கும். அது தன்மை இருக்குது வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ராஜா வீட்டு பிள்ளை மாதிரியே ஒரு தைரியம் இருக்குது. அதில் இல்லாத எந்த குறைபாடும் கண்டிப்பாக கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் துணிஞ்சு செய்யணுங்க, என்னங்க ஆயிருப்போது அப்படின்னு ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவோம். அது வரும். உத்வேகமாக தான் இருக்கிறீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்ப நிதானமாக இருங்க எதுலையுமே அப்படின்னு அர்த்தம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் தானுங்க ராஜா. அது வழக்கம் போல் ஆஃபீஸ் வேலை எல்லாம் கரெக்டாக தான் போகும். உங்கள் மேலதிகாரிகள் கேட உங்கள் ஆலோசனை கேட்டு நடப்பாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. வேலையை வருஷம் முடிச்சுட்டு கெத்தாக வீட்டுக்கு வருவீங்க. அதில் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. போகிற வர்றப்போ மட்டும் வண்டி வானத்தில் கவனமாக இருக்கும்னு அர்த்தம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும்
ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லுவோம். புது ஆர்டர்கள் வந்து குவியும், பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும், புதிய முதலீடுகள் இன்னைக்கு கொஞ்சம் வேண்டாமே. இருக்கிற வேலை, இருக்கிற தொழில் வியாபாரத்தை இருக்கிறத அப்படியே டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் லேசாக, வேறு எதுவும் பண்ண வேண்டாங்க. காரணம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் மறைஞ்சிருக்கார். இன்னைக்கு சில விஷயங்கள் இன்டைரக்டாக கூட வியாபாரம் பண்ணால் கூட ஜெயிக்கும். அதாவது உங்கள் கடையை பற்றி நீங்களே விளம்பரம் பண்ணாமல் இன்னொருத்தர் மூலமா ரகசியமாக விளம்பரம் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சக்கவோடு ஓடும். தெரியுமா? அந்த கடையில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நான் போய் வாங்கினேன், விளம்பரமே பண்ணாமல் ஆஃபர் கொடுக்குறாங்க, அக்கா நீ போய் பார்க்க அப்படின்னு அவங்க கலப்புற மாதிரி தேர்ட் பார்ட்டி மூலியமாக விளம்பரம் பண்ணக்கூடிய செய்தி வந்ததுன்னா அமோகமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வாய்க்கால் பாசனம், உர பராமரிப்பு, அப்புறம் அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா நல்லாவே இருக்குது. பால் பண்ண வச்சுருக்கவங்களுக்கு இன்னைக்கு பால் வியாபாரம் அமோகமாக இருக்குது. உபரி வருமானம் ஓகேவாக தான் இருக்குது. விவசாய கூடத்துக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி என்ன, இந்த ஆள் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணால் அந்த ஐடியாவுக்கு உண்டான ஒரு டிராக்டர் வரல, வேலி கம்பி வேலி ஓடணும்னு நினச்சா கம்பி வேலி ஓடணும், ஆள் வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆள் வரலைங்கிற ஒரு கவலை தான் இருக்குமே தவிர மற்றபடி உங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகளில் எந்த சுணக்கமும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? உறவுகள் அப்படி இந்த கல்விஸ்தானம் எடுத்து பார்க்குறப்ப குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கணும், ஒரு புதுசாக அந்த ஃப்ரிட்ஜை மாற்றணும், புதுசாக ஒரு டிவி வாங்கணும், புதுசாக ஒரு மரக்கட்டல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்குது. குடும்பத்தில் எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டு மதிப்பாங்க, நடப்பாங்க. தேவையான பொருளை வாங்குறப்ப சந்தோஷப்படுவாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதிலே தப்பு கிடையாது. கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் மென்மையாக பேசுங்க. எடுத்தவங்க வெளுத்தோன்னா என்னடி என்னை பார்த்து எப்படி தெரியுது அப்படின்னா சேர்த்தான் போடான்ருவாங்க அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம மூட்டை மணிலாம் பக்குவமாக நம்மனிங்க மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. உன்னை ஒரு நாள் பார்த்துக்கிறது என்னங்க சொன்னீங்க அப்படிங்களா, சேர்த்தான் போவா பார்க்குறேன் சரிங்க அப்படின்னு, எனக்கு நைட்டு உடம்புலாம் வலிக்குதுங்க, தோசை நீங்களே சுட்டு சாப்பிட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன உரசல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரிம்மா ஓகே உங்கள்கிட்ட கோச்சுக்கிற எங்கே போக முடியும், என் தேவதையே நீதான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உண்மையால் நினைக்கணும். சரிங்க, இப்படியா சிக்கல் இருக்குது பார்த்துக்கும். இதுக்கு மேலே பேசுனா சம்சாரம் பற்றி பேசிட்டே இருக்கலாம். காதலை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சக்க போடுன்னு சொல்லலாம், கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். காதலி ஏன் அப்படின்னு நீங்கள் காதலும் அனுசரித்து போகணும். அனுசரிப்பு தான். வாங்க என்னங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் வேறு நேரத்தில் வந்தேன், எத்தனை மணிக்கு வர சொன்னேன், 6 மணிக்கு ஃபோன் பண்ணேன், 7:45 பண்ணுறேன் அப்படின்னு, எதுக்கு ஃபோன் பண்ணின்னு கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் சில சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்களை புரிய வச்சு பண்ணிங்கன்னா அந்த காதல் நல்லாயிருக்கும். புரிஞ்சுக்கணுங்க, அவ்வளோதானே. கேட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகளாம் இன்றைக்கி எதை படித்தாலும் மனசில் அப்படியே நிற்கும். கல்விஸ்தானம் அமோகமாக இருக்குது. புதன் புத்திக்காரகன் அமோகமாக வேலை செய்கிறான். கணக்கு பாடத்தை படிக்கிறவங்களுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்குதுங்க. பட் எதாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் 2 டைம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா கின்னு நிற்கும் உங்களுக்கு. அந்த கேள்வியை பார்த்து பப்ளிக் கொஸ்டின் அந்த கேள்வி பார்த்தோன்னே இப்போ தான் அந்த கேள்வி படிச்சுட்டே வந்தேன் அப்படின்னு பட்ட ஆன்சர் எழுதலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது கல்விஸ்தானம், தப்பே கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் கொஞ்சம் பித்தம் அதிகமாகி சின்ன அடினா தலைக்கு இருக்குன்னு சுற்றுற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலையில் இஞ்சி துவையல் சட்னி சாப்பிடுங்கோ, இல்லைன்னா இஞ்சி தண்ணி இஞ்சி டீ குடிங்க, கொஞ்சம் பித்தம் கொஞ்சம் குறையும். இது அப்புறம் டாக்டர் போகிறக்கு மறந்துடாதீங்க, அது வேறு. இதெல்லாம் ஒரு கை வைத்தியம் அந்த மாதிரி. சரிங்களா? மக நட்சத்திரம் பலனை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அதிபதி கேது. உழைப்புக்கேற்ற உங்களுக்கு மதிப்பு கௌரவம் கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு அது தேடி கூட வரும். சார் நீங்கள் தான் ஆஃபீஸில் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்களாமா அப்படின்னு வாழ்த்து கூட செய்வாங்க. அந்தளவுக்கு உண்மையான உழைப்புக்கு பேர் போனவங்க தான் நீங்கள். ஆன்மீக பயணங்கள் கைகூடும். வீட்டு விசேஷத்துக்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்க வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் ஒரு முடிவுக்கு வரும். ஆகும் ஆகாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க. முன்பின் தெரியாதவங்ககிட்ட அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, அவங்களோட ஐடியாவும் கேட்காதீங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உடம்புல ஒரு சின்ன சோர்வு வர மாதிரி இருக்குது. குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு ஒரு அமைப்பு நல்ல வழி கிடைக்கும். அதனால் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. வெளியூர் போகிறப்ப உங்கள் உடைமைகளை பத்திரமா கொண்டு வரணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறைவாக இருந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். பூரம் நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் சின்ன தடை இருக்கும். தடையை கண்டு பேக் அடிச்சிடக்கூடாது. தடையை தாண்டினா வெற்றி உண்டு. உங்களுக்கு ஜாக்பாட் கூட அடிக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அப்புறம் வெற்றியை கொடுப்பார். ரைட்டுங்களா? ஆடை ஆபரணம் கொஞ்சம் சின்ன மனசில் நினைச்ச சின்ன விஷயங்கள் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் தான், தப்பு ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு தேவையான ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. நீங்கள் நினச்சது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சின்ன தடங்கள் வந்தாலும் அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. காதல் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மற்றவங்க ஏதாவது ஐடியா சொன்னால் அவங்க பேச்சை கேட்டு யாராட்டி சண்டைக்கு போயிடாது.
பார்த்துக்கோங்க. சரிங்களா? கண் திருஷ்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த சுணக்கத்துக்கெல்லாம் காரணம் அதுதான். உங்கள் வளர்ச்சி பல பேருக்கு பிடிக்கல, அது உண்மைதான். கவர்ச்சியான பேச்சால், அதில் பேச்சில் எல்லாம் நீங்கள் ஒரு அருமையாக இருப்பீங்க. கவர்ச்சியான பேச்சால் உங்களுக்கு எல்லோரையும் கவர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் பேச்சோடய நின்று போயிடும். அதை இதாக மாற்ற முடியாது. ரைட்டுங்களா? தேவையில்லாத ஆடம்பர செலவு வந்தால் அதை குறைப்பது நல்லது. பலம் அப்படிங்கிறது யாருக்கு? பூரத்தை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பலவீனம் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்னென்னா ஒரு பகட்டுத்தன்மை, வீண் பந்தா. ரைட்டுங்களா? சரி, உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர சூரியன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் காணாமல் போயிடும், கவலைப்படாதீங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி தெளிவு பிறக்கும். அவசரப்பட்டு யாரையும் டக்குன்னு வாயில் வார்த்தையில் பேசுறது, டக்குன்னு திட்டுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. மதியத்துக்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. ஆளுமை திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நாளைக்கு அது ஆளுமை திறமையினாலேயே பல காரியங்கள் வெற்றி என்ற ஒரு இலக்கு கண்டிப்பாக அடையலாம் அப்படின்னு தெரியுமா சொல்கிறாங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்ப வேகம் வேண்டாம். பலவீனம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த முன்கோபம். பலம் அப்படிங்கிறது தெரியுமா ஆளுமை திறமை. ரைட்டா? பவர்ஃபுல் பாயிண்ட். சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா ஆரஞ்சு கலர், கோல்டு கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 1 நம்பர் 5 நம்பர். கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு அதில் வர நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. குழந்தைக்கு முன்னாடி வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி அப்படியே எடுத்து செடிகளுக்கு அப்படியே ஊற்றி விடுங்க. ஏன்னா குடும்பத்தில் குழப்பமாக இருக்குது சார், ஒரு முடிவே எடுக்க முடியல சார், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்க கிடைச்சிங்கன்னா மன அமைதி கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் வெரசா நடக்கும். வெந்தயத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? பறவைகளுக்கு தீனியாக வச்சிட வேண்டியதான். இதில் என்ன நல்லது நடக்கும். அதே சமயத்தில் மன அமைதி கிடைக்கும். தைரியமாக பண்ணுங்கள், நம்பிக்கையுடன் பண்ணுங்கள். சரிங்களா? போயிட்டு வரட்டுங்களா? சிம்மராசி நேயர்களே, மறக்காமல் வஜ்ரமஸ்தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பட்டன் கீழே இருக்குதாமா, இந்த கை பட்டன் ஒரு அமுத்தி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம். கன்னிராசி நேயர்களே, ராசியின் அதிபதி புதனுங்க. உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன். அப்போ என்ன ஆகும்? சுகஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் வீட்டில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. அம்மா மூலியமா, அம்மா வகையில் உங்களுக்கு ஒத்தாசை இருக்குது, கவலைப்படாதீங்க. 6ஆம் வீட்டில் சூரியன் அண்ணன் இருக்காரு. புதன் வக்ர ஸ்டேட்டு, ராகு பிளஸ் செவ்வாய் அண்ணன் கூட்டம்லாம் இருக்காங்க. ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கங்காட்டி கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் வீட்டில் சனியண்ணன் பிளஸ் சுக்கரனும் இருக்காங்க. அதில் கலத்திரஸ்தானத்தில் இருக்கங்காட்டி மனைவி கிட்ட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். ரைட்டா? அம்மனி கிட்ட சரணாகதி அடைகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? 8ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்கார். எதிர்பாராத அலைச்சல் திடீர்னு வரும். வண்டி சாவியை பத்திரம் வச்சுக்கோங்க. கிளம்புறப்ப பார்த்தா வண்டி சாவி எங்கடா வச்சு, இப்போத்தான் அங்கே வச்ச, ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆகும். ரைட்டா? பத்திரம் வச்சுக்கோங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார்? குரு தனியாக இருக்கார். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்? உங்கள் கர்மஸ்தானத்தில் குரு. அப்போ தொழிலில் இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு குரு கொடுப்பார். 12ஆம் வீட்டில் கேதன்னா இருக்கார். அப்போ விரயஸ்தானத்தில் கேது, கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஏதோ ஒரு மனசை போட்டு புறாண்டு தூக்கம் கம்மியாக வரும்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி ரொம்ப நுணுக்கமாக தான் யோசனை பண்ணுவீங்க. அந்த மாற்றுக்கிறது கிடையாது. மற்றவங்க கண்ணில் படாத விஷயம் கூட கண்ணில் கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட்டா? இந்த வாத்தியார் எப்படி கரெக்டாக தப்பை மட்டுமே பிடிப்பார், அதை போல் நுணுக்கமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. மனசில் ஒரு விதமான சஞ்சலம் இல்லாத அமைதியாக இருக்கணுங்கிறது காலை எண்ணம் காலையிலேயே உங்களுக்கு வந்துவிடும். எதையும் கச்சிதமாக முடிக்கணுங்க. நம்மளை யார் குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு எண்ணம் இருக்கு, நினைப்பீங்க. ரைட்டாக? இருந்தால் கூட உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் வேலையில் ஒரு சின்ன தப்பு கூட வராதுங்க. ஒர்க்கில் பர்ஃபெக்ட்டுங்க. ஜென்டில்மேன் பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்குவீங்க. அதே அளவுக்கு பக்குவமாகவும் செய்வீங்க. அவசரப்பட்டால் கூட அந்த காரியத்தில் கரெக்டாக பண்ணுவீங்க. சக ஊழியர் உங்கள்கிட்ட அட்டேங்கப்பா உங்களுக்கு ஒத்தாசை கொஞ்சம் வேணும் அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் அதில் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா பார்ட்னர் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் இதாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பண பரிமாற்றத்தில் ஒரு சின்ன அந்த இடத்துல கொஞ்சம் தப்பு வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் உஷாராக கவனிச்சுக்கோங்களேன். 1க்கு 2 டைம் பார்ட்னர் முந்தான இது கணக்கில் ஒரு 2000 ரூபா குறையுதே, எங்கே செலவு ஒன்று 2 வரும் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். கொஞ்சம் அப்படிதான் திங்கிங் வரும், கொஞ்சம் பாருங்கள். அதே சமயத்தில் 10ல் குரு இருக்கார். அப்போ என்ன ஆகுனா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆன்மீக தொண்டு செஞ்சால், ஆன்மீக தொண்டு ஒரு பணங்காசு வருது, கொஞ்சம் கோயிலுக்கு ஏதாவது கொஞ்சம் அன்னதானமோ இல்லை கோயிலுக்கு ஏதாவது ஒரு 1/2 மூட்டை அரிசி இது எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் தடைகள் நீங்கி அந்த முருகனை, அதாவது உங்கள் இஷ்டத்தையுமே உங்களுக்கு தான தர்மம்லாம் பண்ணுறேன், நல்லா இருப்பேன், உனக்கு வழி காமிக்கிறேன் அப்படின்னு 10 ரூபா செலவுனா 20 ரூபாய்க்கு வழி காமிப்பார். மனசார பண்ணோம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கிணறு மற்றும் வாய்க்கால் பராமரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சரிபார்க்க இன்றைக்கி சரியான நாள். அதாவது என்னென்னா பூமியில் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உபரி வருமானம்
ஆடு மாடு கோழி அந்த மாதிரி வளர்ப்புலையோ அல்லது இந்த முட்டை வியாபாரம் பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. விவசாயி ஒன்றும் ஹாப்பினஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்கு தேவையான ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க ரைட்டா. ஆனால் உங்கள் மனைவிக்கு பிடிச்ச அல்லது உங்கள் சிஸ்டருக்கு பிடிச்ச ஒரு பட்டு புடவை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மங்களகரமான நிகழ்வு எதுவும் நடக்கும். அதுக்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி போடுவீங்க. சகோதரர் வழியில் ஒரு நல்ல செய்தியோடு வந்து வரும். குடும்பம் அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சுப செய்தி. ஓகேங்களா. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனைவியோட சாமர்த்தியம் தானுங்க இன்னைக்கு உங்கள் ஒரு பிரச்சனையை கூட தீர்க்க உதவுங்க. அப்புறம் அம்மனி வந்து நம்ம மதிக்காம இருந்தால் என்ன பண்ணுறது? அம்மனிக்கு ஒரு சலாம் கூட போடலாம் ரைட்டு. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு கேட்டு நடந்தால் நமக்கு வர்ற கஷ்டம் தலைக்கு வந்து தலை பாகையோட போச்சுரா அப்படின்னு நம்பலாம். ஆனால் நம்பணும் நம்ம அம்மனியை, அதுதான் முக்கியம். காதலை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்தில் இன்னைக்கு ஒரு புதிய புரிதல் உண்டாகும். அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்குவீங்க, அவங்களும் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. ரொமான்ஸு தூக்குன்னு தூக்கப்போம். காதல் அமோகம் ரைட்டுங்களா. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா மாணவர்கள் இன்னைக்கு எதை படித்தாலும் மூளையில் பளிச்சுன்னு பதியும். எழுதி பார்த்து படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை விட அமோகமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க, சூப்பராக ஜெயிக்கலாங்க, கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி, மூட்டு அங்கங்கே வலிக்குது சார், பெருமூச்சு விட்டா கூட போகமானிங்க சார், அப்படி வலிக்குது சார், அப்படி மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நல்லெண்ணெயை கொஞ்சம் அப்படியே மேலே உள்ளவோட சுடு தண்ணியில் சூடு பண்ணி அப்படியே அந்த முழங்கால் வலிக்கல அப்படியே கொஞ்சம் போடுங்களேன். அது மாதிரி போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இது ஒரு எமர்ஜென்சி ஒரு என்ன சொல்ல வைத்தியம், கை வைத்தியம், ஆத்தா சொல்லக்கூடிய வைத்தியம் சொல்லலாம். மற்றபடி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அது வந்து சில சிக்கல்கள் உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் வேலையில் இருந்தால் கூட இன்றைக்கி அந்த சிக்கல்கள் தீர்ந்து அப்பாடி நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சூரியன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். உங்களுக்கு கௌரவமான பதவிகள் தேடி வரும். அதே சமயத்தில் பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்பும் தெரியுது. தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் ஒரு புதிய முயற்சிகள் கூட தேடி வரலாம், தொடங்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. கொஞ்சம் யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் அளந்து பேசுனீங்கன்னா உங்கள் மதிப்பு மரியாதை அப்படியே தக்க வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. பழைய பகைவர்கள் உங்களை பிடிக்காத ஆள் இருந்தால் வணக்கம் சார் வாங்க அதோடு நிறுத்திட்டு அக்கட்டை ஓடுறது நல்லது. தன்னம்பிக்கை தான் உங்களோட இன்னைக்கு முதலீடு அப்படின்னு தைரியமாக சொல்லலாங்க. மின்சார பொருள்கிட்ட கொஞ்சம் வேலையெல்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் நேர்மை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாத கூடம் ரைட்டுங்களா. ஹஸ்தம் நட்சத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா சந்திரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா மனசில் இருந்து வந்த கவலைகள் மறைஞ்சு ஒரு விதமான தனிப்பட்ட உற்சாகம் பிறக்கும். அம்மாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. வீடு கட்டக்கூடிய வேலையை கண்டிப்பாக இன்னைக்கு தொடங்கலாம் அல்லது அந்த வீட்டில் பராமரிப்பு வேலைகள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையுது ரைட்டுங்களா. மற்றவங்க விஷயத்தில் அனாவசியமாக மூக்கை நுழைக்கப்படாது, தலையை நுழைக்கப்படாது, அவங்க விஷயத்தை காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது சரிங்களா. கண்ணில் சின்ன தொந்தரவு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. கற்பனை திறனால் நீங்கள் கதை கவிதை எழுதுறீங்களே அவங்களுக்குலாம் அமோகமான அப்படியே அந்த ஃபில்ட்ரேஷன் அமோகமாக வேலை செய்யும். எச்சரிக்கைனா நீர்நிலைகளை இறங்குறப்போ கிணத்துல போய் நீச்சல் அடிக்கிறீங்க, டைவ் அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். வாய்க்கால் ஒழிக்கிறோம் அப்படித்தான். பலம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனை திறன் தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது உணர்ச்சி வசப்படுறது ரைட்டா. சரி நீங்கள் கவனம் இருப்பீங்க, கிணத்துல குளிக்கலாம் போவீங்க, பக்கத்தில் மாப்பிள்ள டபுள் டைவ் அடிக்க தெரியுமா, நமக்கு சிங்கிள் டிரைவே போதும்டா, என்ன சிங்கிள் டைவே போதும்டா, டபுள் டைவ்லாம் வேண்டாம் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கலப்பிடாதீங்க ரைட்டுங்களா. சரி சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா பூமிக்காரகன் பூமி லாபத்தையே கொடுக்குறார். சொத்து சேரக்கூடிய நாள். இந்த இடம் வாங்கி விற்கிறீங்க, உங்களுக்கு நல்லா அர்த்தம் இருக்குது. சகோதரர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகும். பண வரவு நல்லா இருக்குது, நல்ல கமிஷன் தாங்கி பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. எடுத்த காரியத்தை முடிச்சா தான் நிம்மதி கிடைக்கும், முடிச்சு காட்டுவீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடம்புல உஷ்ணம் அதிகாரம் மாதிரி இருக்குது. இளநீர், ஜூஸ், சர்பத் டேக் இட் ரைட்டுங்களா. சித்திரை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியோட இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்வீங்க. சக்கா போட ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க ரைட்டுங்களா. வேகமாக வண்டி ஓட்டுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோபம் ரைட்டுங்களா. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா கிரீன் கலர், ப்ளூ கலருங்க. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. ஒரு பரிகாரம் சொல்லட்டுங்களா. கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஓட்டு உங்கள் வீட்டு தலைவாசலில் ஓரமாக வச்சுக்கோங்க. நிலைவாசல் படி இருக்குல்ல கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. வீட்டில் கந்திஷ்டி அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. இருந்தால் இதை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெலாம் நீங்கி மங்களகரமான சூழல், மங்களகரமான நாள் நடக்கும். நம்பி பண்ணுங்க ரைட்டுங்களா. நல்லது நடக்கட்டும். நற்பவி கன்னிராசி நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன் தட்டி விடுங்க. போயிட்டு வரட்டுங்களா. தேங்க்யூ. வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்னைக்கு கோச்சார அமைப்பு பார்த்தா முருகா
இன்னைக்கு 3ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அப்போ 3ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்? தைரியஸ்தானம், தைரியம் அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ரைட்டுங்களா? 4ஆம் வீடு காலியாக இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டுங்க. அப்போ ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவலை வந்து போகும், கொஞ்சமாக கவலை வந்து போகும். அவங்க கிட்ட கொஞ்சம் கோபப்படாம நிதானமாக பேசுங்க. ரைட்டுங்களா? பொறுமையாக தட்டி கொடுத்து, ஏப்பா அப்படி பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக போப்பா அப்படின்னு தட்டி கொடுத்து பேசுங்க. 6ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். ஆனால் புதுசாக யாருக்கும் இன்னைக்கு கைமாத்து கொடுக்காதீங்க. அப்போ கால் வலிக்கு நடந்தால் கூட அந்த கைமாத்து வராது அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மாந்தி இருக்கார். இப்போ மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன உரசல்கள் வர மாதிரி இருக்குது, விட்டு கொடுத்து போங்க. 9ஆம் வீட்டை பொறுத்தவரை குரு வந்துங்க தனியாக தான் இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்தால் பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேண்டும். அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்க வழிகாட்டுதல் பிரகாரம் ஒரு காரியம் வரசா முடியும். ஐடியா கேட்டு பாருங்க. ரைட்டா? அந்த கேது அங்கே தான் இருக்கா, கொஞ்சம் அப்படி செக் பண்ணி பார்த்தாங்க. 11 தான் கேதுங்க. லாபத்தில் ஒரு தடை இருக்குதுங்க. வர வேண்டிய பணம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் முகத்தில் ஒரு வசீகரம் தெரியும். அது புன்னகையாக இருக்கலாம், அது காரியத்துக்காக இருக்கலாம், எப்படின்னா ஒரு வசீகரம் தெரியும். எதையும் அழகாக நேர்த்தியாக செய்யணும் ஒரு எண்ணம் இன்னைக்கு மேம்படும். ரைட்டுங்களா? மனசில் ஒரு புதுவிதமான உற்சாகம் நல்லா இருக்குதுங்க. பழைய நினைவுகள் வந்து மனசை அப்படி லேசாக வருடிட்டு போகும், பழைய நினைவுகள். ரைட்டுங்களா? சரி, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் முருகா, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் ரேஞ்சுக்கு, உங்கள் பேச்சுக்கு இன்னைக்கு தனி மரியாதை இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு சிக்கலான வேலையை நைஸாக பேசி டக்குன்னு முடிச்சிருவீங்க, முடிச்சு கொடுப்பீங்க. அதனால் உங்கள் உத்தியோகம் தக்க வைக்கப்படும், உத்தியோகம் பலராலும் பார்க்கப்படும். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஜவுளி அழகு சாதன பொருட்கள் விற்கிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு யோகமான நாள் தானுங்க. கஸ்டமர்கிட்ட எல்லா வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களும் கனிவாக பேசி எப்படியாவது நம்ம லாபத்தை தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குது. பேச்சில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு அமோகமாக பேசுவீங்க. என்ன பிஸ்னஸ் சீக்கிரட்டாக இன்னைக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து எங்கே இருக்கார்? 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இன்னைக்கு விளம்பரம் செஞ்சு, அதாவது உங்களுக்கு கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறையா இருக்கு, அது மூலிமா உங்கள் வியாபார தொடர்புகளை அதிகப்படுத்தி புது ஆர்டர்கள் அள்ளுவீங்க. ரைட்டுங்களா? ஆன்லைன் பிஸ்னஸ். ரைட்டுங்களா? நல்லா தான் இருக்குதுங்க. அதை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்துறவில் வேலையாட்கள் கொஞ்சம் ஒத்தாசையாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. பூ அல்லது காய்கறி சாகுபடி பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்கும். மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. மற்றபடி கொஞ்சம் இதர வருமானம் நல்லா தான் இருக்குது. பால் வியாபாரம், முட்டை வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, அதனால் நல்ல உரிய பலன் கண்டிப்பாக உண்டு. விவசாயிகள் ஹாப்பி, நல்ல தப்பானது கிடையாது. அடுத்தது குடும்பஸ்தானம். அங்கே எடுத்து பார்த்தா வீட்டில் ஒரு சுப காரியத்துக்கு உண்டான விசேஷத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. சொந்தக்காரங்க வந்துட்டு போவாங்க. வீடு கலகலப்பாக சும்மா ஜம்முன்னு இருக்குது. ரைட்டா? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எப்போ லட்சுமி கடாட்சம் நடந்த வீடு எப்படி போனீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே போனாவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்ல, அந்த வைப்ரேஷன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்குது. ரைட்டுங்களா? கணவன் மனைவி கூட சின்னதாக வெளியூர் பயணம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. டோன்ட் வரி. ரைட்டுங்களா? நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்களேன், அவ்வளோதானுங்க, வேறு என்னங்க. கொஞ்சம் உரசல் வர மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் புரிஞ்சுக்குவீங்க. அதனால் ஒன்றும் பெருசாக தப்பு பெரிய அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் காதல் இன்னைக்கு சொல்வதற்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு கவித்துவமான காதல் அப்படின்னு சொல்லலாங்க. கண்ணோடு கண் பேசுகிற அழகு இருக்குல்ல, அதுதான் அழகான நாள். காதல், உண்மை காதல் ஜெயிக்கட்டும். நன்றி முருகா. கல்வி சார்ந்த பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இன்னைக்கு உங்களை படிப்பில் அதீத ஆர்வம் காட்டுவாங்க. படிப்பில் ஒரு புது மெத்தடை கையாளுவாங்க. வித்தியாசமாக படிக்கிறாங்க. அப்படி ஷார்ட்கட் மெத்தட் பிட் அடிக்கிறது இல்லைங்க, அந்த ஹிண்ட் எடுத்து வச்சு படிக்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா கண்டுபிடிச்சு படிக்கிறது, இப்படியெல்லாம் படிப்பாங்க. நல்ல ஒரு புத்திக்காரகன் வேலை செய்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் பெயின் தான் இருக்குது சார், பேக் பெயின் கொஞ்சம் இருக்குது, அப்படி மாதிரி சின்ன சின்ன வலி இருக்குதுங்க. நிறையா அப்பப்போ தண்ணி குடிங்க, கொஞ்சம் இளநீர் குடிங்க, ஜூஸ் குடிங்க, கிடைக்கிறதா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இதுதான் ஆரோக்கியத்துக்கு ஒரு டிப்ஸ்ன்னு சொல்ல முடியுங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்ப முருகா, இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்து செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பூமி லாபகம், பூமி மூலியமா லாபம் உண்டாகும். உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, பண வரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சகோதரர் வழியில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. தைரியமான முடிவால் எந்த ஒரு காரியத்தையும் தயக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு அமோகமாக இருக்குது. நல்ல விஷயந்தான். வண்டி வாழ்ந்துற போகிறப்ப மட்டும் கொஞ்சம் வேகம் வேண்டாம், சுமாராக போய்க்குன்னு சொல்லலாம். பழைய நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு பிடிக்காத ஆளை பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. சண்டைக்கே வந்தால் கூட, வம்பு தும்புக்கு வந்தால் கூட ஆளை விட்றா சாமி அப்படின்னு எஸ்கேப் ஆயிருங்க. விடாமுயற்சி தான் இன்னைக்கு உங்களுடைய பெரும் புகழை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ரைட்டுங்களா?
ஆயுதங்களை கையாளுறப்போ இந்த மம்முட்டி, கடப்பாரை, கத்திரிக்கோள், கத்தி இப்படிலாம் கையாளுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம் சொல்லலாம். சுவாதி நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி ராகுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்பாராத நீங்கள் எதிர்பார்த்துருந்த விட எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. வெளியூர் உங்களூர் இல்லைங்க, வெளியூர் ஆட்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தியோடு தேடி வரும். ரைட்டா? அதே சமயத்தில் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கீங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பீங்க. ரைட்டுங்களா? மனசில் வந்த பயம் நீங்கி ஒரு விதமான தெளிவு பிறக்கும். மற்றவங்க விஷயத்தில் அனாவசியமாக நீங்கள் தலையிட மாட்டீங்க, தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். வீண் அலைச்சல் இல்லை, பிரயோஜனமான அலைச்சல் தான். போயிட்டு வாங்க. சாதுரியமான பேச்சு தான் இன்றைக்கி உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். இல்லை ஷேர் மார்க்கெட்டை முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட இந்த ஷேர் நல்லா இருக்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. பலம் அப்படிங்கிறது தந்திரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேராசை. அதனால தான் ஷேர் மார்க்கெட்டோட பணம் வருமானு பார்க்குறோம். அதனாலே விசாக நட்சத்திரம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. குலதெய்வத்தின் அருள் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூரணமாக முழுசாக இருக்குது. சேமிப்பு நல்லாவே இருக்குது, கரையாது. கடன்கள் படிப்படியாக குறையும். வீட்டுக்கு தேவையான ஒரு மங்களகரமான பொருளை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பொருளாக வாங்குவீங்க. ரைட்டுங்களா? சந்தோஷமாக இருக்கலாங்க. குழந்தைகளோட படிப்பு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும், குழப்படாதீங்க. ரைட்டா? என்ன கொஞ்சம் மற்றவங்க பேச்சை கேட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணு, இந்த தொழில் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்க பேச்சை நம்பி எதுவும் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? யாரையும் அதே சமயத்தில் தாழ்த்தி பேசாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அது கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரு. இன்றைக்கி சரியில்லையா, ஒதுங்கி போகிறது நல்லது. தெய்வ நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதனால் நல்லாவே இருக்குது. பெரியவங்க மனசை ரொம்ப நோகடிச்சு எதுவும் பேச வேண்டாம். பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறது. ரைட்டாக குறைச்சிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலர், லைட் ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது. ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ ஃபோட்டோவுக்கோ அல்லது நேரடியாக குலதெய்வத்துக்கோ போய் ஒரு கொஞ்சமாக ஒரு பூ, மல்லிப்பூ, மாலை இது வாங்கி போட்டு ஒரு இனிப்பு பலகாரத்தை இல்லாத ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க. செஞ்சீங்கன்னா மன அமைதி கிடைக்கும், ஒரு சுபிச்சம் உண்டாகும். ஒரு தடைகள் இருந்தால் நீங்கும். சுபகாரியத்துக்கு சில தடைகள் இருக்கும்ல, கண் திஷ்டி போடுவாங்க, இது மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கும். ஸ்வீட் இல்லாத ஏழைகளுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லையா? ரைட். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. உங்களுக்கு இன்னைக்கு 2ல் சந்திரன் இருக்கார். அப்போது தனஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்தால் பண வரவு இன்னைக்கு திருப்தியாக இருக்கும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு யார் இருக்கா? சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. இப்போ 4 கிரகங்கள் இன்னைக்கு 4 இருக்காங்க. வீட்டில் ஒரு சின்ன பதற்றம், ஒரு விஷயத்தை பற்றி பேசினா முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை. வண்டி வாகனம் சில ரிப்பேர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, பிள்ளைங்க வழியில் ஒரு சுபமான செலவு வரும். அப்போ நல்லது நடக்கும். சுப செலவுன்னு என்னங்க, பிள்ளை வசங்களுக்கு நல்லது நடக்கும். 6ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? எதிரிகள் கொஞ்சம் தொல்லை கொடுப்பாங்க. ஒரு முட்டைக்கட்டை போடுவாங்க. ஆனால் நீங்கள் அசர மாட்டீங்க. அதெல்லாம் நீங்களே தூக்கி சாப்பிட்ருவீங்க. செத்தம் போட அப்படின்னு போயிடுவீங்க. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ அஷ்டமத்தில் குரு இருக்குங்காட்டி எதுலேயுமே ஒரு பெரிய முதலீடு இன்னைக்கு வேண்டாங்க. ஓகேங்களா? 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ தொழிலில் இங்கே வியாபாரத்தில் ஒரு விதமான சலிப்புத்தன்மை வரும். என்னடா ரெகுலராக நினச்சி போகிறோம், நம்ம நினைக்கிறது ஒன்றும் பெருசாக பலிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொஞ்சம் இருக்கும் மனசுக்குள்ளே. இன்றைக்கி நீங்கள் எதையும் வெறியோட எப்படிங்க ரொம்ப ஃபோர்ஸாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. மனசில் ஒரு ரகசியமாக திட்டம் தீட்டி எப்படியாவது இன்றைக்கி பண்ணணும்டா, ஜெயிச்சானோம்டா அப்படின்னு இருப்பீங்க. மற்றவங்க சொல்கிறத அதை கேட்காம உங்கள் முடிவில் மட்டும்தான் உறுதியாக இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸும், அதுதான் உங்களுக்கு மைனஸுமே. ரைட்டுங்களா? சாயங்காலம் என்னடா அப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு ஒரு அமைதியான இடத்துல அமைதியாக வந்து யோசனை பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கால சூழல் உங்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுடைய தாட்ஸ். சரிங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களை கவிழ்ப்பதற்கு, உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குனே சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. நான் எனக்குன்னு வந்து வாக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாப்பில்ல, இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் செயல்பாடு உங்கள் செயல்பாடு முன்னாடி அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு மறைமுக எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா ரியல் எஸ்டேட் அல்லது கமிஷன் வியாபாரம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குதுங்க. பழைய கஸ்டமர் மூலயமா கூட வியாபாரம் தொழில் செழிக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நினச்சது நடக்கலையே, ஒரு இதோட லேட்டாக கடை வச்சவங்களாம் ஓஹோன்னு போயிட்டா, நாம் இன்னும் ஆகான கூட ஆகலைன்னு ஃபீலிங் மனசுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். பொறுமையாக போங்க,
நல்லது நடக்கும், கவலைப்படாமல் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு 10ஆம் வீட்டில் கேது வேறு இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்கள் பழைய டெக்னிக்களை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை வச்சு என்ன பண்ணுறது? இப்போலாம் இத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு. புதுசாக ஏதாவது யோசனை பண்ணி புதுசாக விளம்பரம் பண்ணி ஒரு பொருளையே நீங்கள் படியில் அளந்து போடுறதுக்கும் பாக்கெட் பண்ணி வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. படியில் ஏங்க ஒரு தேங்காயை போய் சந்தையில் வாங்குறதுக்கும் குழுன்னு ஏசி ரூமை போட்டு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏசி ஹாலில் வச்சு ஒரு அது மாதிரி வச்சு விற்றா ரேட் அதிகம் தானே. நம்ம அங்கே போய் குழுன்னு வாங்குறோம்ல, அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஆப்பிள் ஆரஞ்சு தானுங்க, ஃபங்க்ஷனுக்கு போனால் மழைக்காயை சுற்றி அப்படியே ஒட்டி ஜம்முன்னு வச்சுருக்கானுங்க. அது ரேட்டு அவ்வளோ கண்ணா ஒன்றான்னு, டெக்கரேஷன் தான் காரணம். அதுபோல் புதுசாக டெக்னிக் வந்துருச்சுங்க. பழங்காலத்தில் எங்கள் ஊரில் நிச்சயத்துக்குலாம் போனாங்க, ஆரஞ்சு போல் ஒரு 2 கிலோங்க, ஆப்பிள் 2 கிலோங்க, திராட்சை 1 கிலோ அப்படின்னு டப்பாக இந்த பராத்தில் வச்சுட்டு போவாங்க. இப்போ பராத்தை சுற்றி இப்போ கலர் டிசைனு வச்சா அது சொல்கிறானுங்க 1000 ரூபா 2000 ரூபாய்ங்க. மொத்தம் பழம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கூட வராது சொல்கிறேனுங்க. இப்படியெல்லாம் டெக்னிக்காக நிறைய பண்ணுறாங்க. இப்போ விதவிதமாக சம்பாதிக்கிறான். ஓகே, திறமை இருக்கிறவரும் சம்பாதிக்கிறேன், ரைட். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டம் துறவில் களை எடுக்கிறது, வாய்க்கா வரப்போ சுத்தம் பண்ணுறது, இது போல் வேலை இருக்குங்க. பால் வியாபாரம் நல்லா இருக்குது. உபரி விவசாயம், உபரி தொழில் சொல்லக்கூடிய கால்நடை வளர்ப்பு நல்லா மோகமாக இருக்குது. விவசாயம் ஹாப்பி. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க கூட இன்றைக்கி சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வரக்கூடிய இருக்குது. கொஞ்சம் அப்பிச்சி ஆத்தா பேச்சா கேட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க. அவங்களாம் குடும்பத்தை அப்படி நிர்வாகம் பண்ண ஆளுகள். ஏன்டா சண்டை போடுறேன் அப்படி சத்தம் போட்டால் சரிங்க பிச்சு, நான் ஒன்றும் பேசலைங்க பிச்சு, ஒரு பிரச்சனைக்காக பேசுனுங்க அப்படின்னு அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. பெரியவங்க பேச்சா மதித்து நடங்க அப்படின்னு குடும்பத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. கணவன் மனையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் செல்லமான ஒரு சினுங்களோட சண்டைகள் வரும். ஒரு காப்பி குடிச்சா அம்மனையே சண்டையெல்லாம் போடுறாள் ரைட்டு, ஒரு டம்ளர் கொஞ்சம் அந்த பொறி கொஞ்சம் வறுத்து கூட, ஒரு காப்பி தான் போட்டுக்கூட, ஆனால் வரட்டியும் போட்டுக்கூட அப்படின்னு கேளுங்க. அந்த செல்ல சண்டை காணாமல் போய் இந்தா உனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டையும் போடுவேன், அப்புறம் நானே வேலை செய்வேன் அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு பாண்டிங், ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் இன்னைக்கு ஒரு த்ரில்லர் சினிமா பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு கிரைம் படம் பார்த்தா எப்படி இருக்குது, என்ன எது நடக்குன்னே தெரியாது, அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகசியமாக சந்திக்கிறதுல கூட ஒரு அலாதி இன்பம் இருக்குது. ஏங்க எங்கள் மாமன் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துருக்காரு, நீங்கள் என்னை பிக்கப் பண்ண சொல்லி போட்டு ஆஃபீஸுக்கு வந்துடாரு, எங்கள் மாமன் பார்த்தாரு பிரச்சனையாரு அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மாமனுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த அம்மனி பின்னாடியே போய் அந்த கஞ்சடையில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறேன் இந்த ரகசிய சந்திப்பு அப்படின்னு. சரி, உங்கள் ராசிக்கு வந்து அதிகமாக மாதிரி இருக்குது, பேசணும்னு தோணுது, எல்லாம் முருகன் செயல். அப்பா முருகா, சரிங்க. அப்புறம் கல்வி, அங்கே வந்துங்க மாணவ மாணவிகள் இன்றைக்கி எதையும் ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுற, மறந்து போயிருங்க சார், எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணி அவங்களே நல்லா படிப்பாங்க. கல்விஸ்தானம் நல்ல வழி காமிக்குது சொல்லு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல கொஞ்சம் உஷ்ணம், ஹீட் அதிகமாகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வயிற்று போக்கு வர மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் அப்படியே இருக்குமான ட்ரீட்மெண்ட். வரக்காப்பி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிட்டு தண்ணி குடிங்க, ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். சின்ன பரிகாரம் அது, சின்ன வைத்தியம், அதுக்கு என்ன போய் பரிகாரம். நட்சத்திர பழங்களை பொறுத்தவரை விசாகம், குரு தான் உங்களுக்கு அதிபதி. என்னென்ன குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பொருளாதார தடைகள், பணப்பிரச்சனைகள் நீங்கும். வங்கியில் இன்றைக்கி சேமிப்பு அப்படியே தான் இருக்கும், கரைஞ்சு போயிருமேனு கவலைப்படாதீங்க, அப்படியே தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான ஒரு சுபகாரியத்துக்கு மங்களகரமான சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, சில பொருட்கள் வாங்குவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெரிய பலம் உங்களுக்கு. வெளியூர் பயணம் செய்கிறப்ப கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க. பழைய கடன்களை அடைச்சு மனசு கொஞ்சம் பாரமெல்லாம் குறையும். விடாமுயற்சியுடன் இன்றைக்கி முயற்சி செய்வீங்க, நல்லது நடக்கும். வதந்திகளை நம்பி நீங்கள் ஏமாந்துறாதீங்க, உங்களை கவுத்துட்ருவாங்க. பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது மெத்தனம், ரைட்டுங்களா? அடுத்து அனுச நட்சத்திரம், அவங்களுக்கு அதிபதி யாருங்க? சனீஸ்வரன். அவர் என்னங்கிறார், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை. இன்னையா உழைப்புங்கிறீங்களா? நேர்மையான வழியில் உழைப்பவங்களுக்கு சனி கொஞ்சம் கடுமையான பாதையை தான் கொடுக்குறாரு. அந்த கடுமையான பாதையில் போய் நம்ம நேர்மையாக நடந்துட்டோம்னா சனி அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுப்பதில் வள்ளல் அவனை சனீஸ்வரனை போல யாரும் இல்லை, நல்லது நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இரும்பு அல்லது ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு சனீஸ்வரன் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். இன்றைக்கி வீடு கட்டக்கூடிய, புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒன்று இருக்குது. புதிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. பொறுமையால் இன்றைக்கி ஒரு காரியத்தை நிறுத்தி நிதானமாக செஞ்சு சாதிப்பீங்க, ரைட்டுங்களா? சோம்பலை தள்ளி வச்சுட்டு வேலையில் மட்டும் இறங்குங்க, சூப்பராக ஜெயிக்கலாங்க. அனுச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் டயர்ட் ஆகும். நம்ம காலையிலேருந்து ஓவராக வேலை செஞ்சால் வெய்ய காலம் வேறு டயர்டாக தான் இருக்கும். முடிஞ்சால் ரெஸ்ட் எடுங்க, இப்போ என்ன பண்ண சமாளிச்சு தான் ஆகணுங்க. விடாமுயற்சியுடன் ஒரு கெத்து காட்டுவீங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாதுங்களா? என்ன யாருக்கு ஜாமீன் கழுத்து போகிறது, கடன் கொடுக்கறது மட்டும் வேண்டாம். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தம் அப்படின்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி புதன்,
அப்போ வியாபாரத்தில் பல போட்டிகள் இருந்தால் கூட, அப்படியா போட்டியா எங்கே, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ராஜயோகம் தான் அப்படின்னு சொல்லாங்க. மாமன் வகை உறவுகள் மூலியமாக ஒரு ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. மனசில் இருந்து வந்த சில குழப்பங்கள் படிப்படியாக குறைஞ்சு இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கும். அமோகமாக இருங்க, ரைட்டுங்களா? உங்கள் பேச்சை மனசாட்சி என்ன சொல்லுதோ அந்த நேர்வழியை பின்பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேட்டை இன்றைக்கி அமோகமாக இருக்கலாங்க. தேவையற்ற அலைச்சல் மனசை கொஞ்சம் சோர்வாக்குன்னு வச்சுக்கங்களேன். இவ்வளோ தூரம் போனோமே, இந்த கடங்கார பையன் பணம் கொடுக்கணும்னு பார்த்தா இங்கே ஆள் எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு ஒரு சோர்வு தரும். பட் சமயோசித புத்தினால இன்றைக்கி ஜெயிப்பீங்க, அதுவும் உண்டு. கேட்டையை பொறுத்த வரைக்கும் மின்சார பொருட்கள் கிட்ட வண்டி வாகனத்தில் போகிறப்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதுர்த்தியமான புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சலம், ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் ரெட் கலர் மெரூன் கலருங்க. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. என்ன பரிகாரம்னா, ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழத்தை 2ஆக அரிஞ்சு அந்த மேல் பதியில் குங்குமத்தை வச்சு மனசார குலதெய்வத்தையும் விஷ்ணதெய்வத்தையும் ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் வாசக்கால் ஓரத்தில் 2 பக்கம் வச்சுருங்க, ரைட்டுங்களா? காலையில் நேரமே வைங்க, சாயந்தரம் வரைக்கும் இருக்கட்டும். சாயந்தரம் அதையே எடுத்து ஒரு தலைக்கு இப்படி ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று தூக்கி கடாசிருங்க. என்ன ஆகும்? கண் திருஷ்டி நீங்கி தடைப்பட்ட காரியம் வெரசா நடக்குங்க. நல்ல பரிகாரம், அருமையான பரிகாரம், செஞ்சு பாருங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. உங்க ராசியின் அதிபதி குருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இன்னைக்கு லக்ன வீட்லயே சந்திரன் இருக்கார். அப்ப ராசியிலேயே சந்திரன் தான் என்ன ஆகும்? மனசு ரொம்ப உற்சாகமாக துள்ளல் குதியாட்டம் போடக்கூடிய அமைப்பில் இருக்கு. 3ஆம் வீட்டில் சூரியன் புதன் வக்ரஸ்டேட்டு ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ என்ன, தைரியஸ்தானத்தில் கிரகங்கள் குவிஞ்சு கிடக்குது. எதையும் சாதிக்கலாம், என்னால் முடியாது யாருனாலையும் முடியாதுங்கிற ஒரு தன்மை, ரைட்டா? அது எப்படி சொல்லலாம், ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வீறு கொண்டு வீரியம் வெகுந்தெழும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போது வீடு வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். வீட்டில் ஒரு சந்தோஷம் பிறக்கும். கவலைப்படாதீங்க, கவலைகள் தீரும். 5ஆம் வீட்டில் உங்களுக்கு மாந்தியண்ணன் தனியாக இருக்கார். அப்போது அங்கேருந்து ஏன்னா பிள்ளைங்க வழியில் சின்ன தொந்தரவு இருக்கும், ரைட்டா? நீங்கள் நினச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படிங்களா. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், அங்கே குரு இருக்கார். அப்போ என்ன ஆகும்? மனைவி கணவன் மூலியமாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் மூலியமாக அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழில் வகையில் பார்ட்னர் மூலியமாகவும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டில் கேது. என்ன ஆகும்? ஆன்மீக பயணங்கள் கைகூடும். இவ்வளோதானுங்க இந்த கோச்சார அமைப்பு சொல்லுது. அப்போ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நம்பிக்கையுடன் உற்சாகம் மிகுந்த ஒரு மனிதராக திகழ்வீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உற்சாகத்துக்கு தடை போட யாருமே இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமையில தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எவனுக்கு அந்த கரெக்ட் ரைட்ஸ் இருக்காது. மனசில் ஒரு தெய்வீகமான அமைதி, புரிஞ்சுக்க, தெய்வீகமான அமைதி கண்டிப்பாக குடிகொண்டு இருக்கும். எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டமே போட்டு அமோகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி கெத்து மரியாதை இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய மாரல் சப்போர்ட் ஒத்தாசை அருமையாக இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் தொழில், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் கல்வி மற்றும் எழுத்துத்துறை சார்ந்து தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரம் கல்வியில் என்ன பண்ணுறீங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருவங்களும் நல்லா இருக்குன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? உங்களுக்கு மற்ற வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். கல்வி ஸ்தானம் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த கல்வி ஸ்தானத்துக்கு மேலே நல்ல ஒப்பீனியன் பசங்களுக்கு வரும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் விஷயம் சீக்ரெட் என்ன, 10ஆம் அதிபதி புதன் 3ல் இருக்கார். அப்போ இன்றைக்கி சோசியல் மீடியா மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் அதை பற்றி விளம்பரம் செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும். நல்ல அமோகமான பொருளாதாரத்தை அழகான வச்சுக்கலாம், அடிச்சு பாருங்க, ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தோட்டம் பராமரிப்பு அதில் ஒரு புது தெளிவு கிடைக்கும். நிலம் சம்பந்தமாக ஆவணங்களை சரிபார்ப்பதற்கு இன்றைக்கி சரியான நாள். மற்றபடி உபரி வருமானம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு, ரைட்டா? உபரி வருமானம் சூப்பராக இருக்குது, சரிங்க. அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த உறவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கக்கூடிய என்ன நல்லா இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லா இருக்குது. எல்லோரும் குடும்பத்தில் ஒத்தாசையாக இருப்பாங்க. சண்டை சச்சரவு வாய்ப்பு இல்லை, அவன் அனுசரித்து போவாங்க எல்லாருமே. கணவன் மனைவி அப்படித்தான். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அழகான புரிதல் அற்புதமாக இருக்குது. ஒருத்தரை ஒருத்தர் மதித்து அவங்க தாங்க இருக்கும். கலத்திரஸ்தானத்தில் யார் இருக்கா உங்களுக்கு? இந்த அமைப்பு நல்லா இருக்குது. 7ஆம் வீட்டில் அட்டகாசமாக இருக்குதுங்க, தப்பு கிடையாது. காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கேயே படுத்த உங்கள் காதல் சாதாரண காதல் அல்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத தெய்வீக காதல்ங்கிற அளவுக்கு நம்ம கல்யாணம் எப்போங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அம்மனையும் கேட்பாங்க, அம்மனிட்டு நீயும் கேட்பீங்க. காதல் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். நல்ல விஷயம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களை இன்றைக்கி படிப்பில் சக்க போடுவாங்க. எதையும் ஒரு முறை படித்தாலே டக்கு டக்கு டக்குன்னு மெமரி ஏறும்.
தெய்வீகமான கல்விஸ்தானம் சிறக்குதுங்க முருகா. அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கால்வலி, இடுப்பு மட்டும் தசை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்குதுங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. அம்மனியோட கொஞ்சம் குளோஸாக இருந்தீங்கன்னா அம்மனையும் தேய்ச்சி விட சொல்லுங்கள். அவங்க இருக்கிற கோலத்தில் முதிச்சாலும் சரி கொஞ்சம் கால் கொஞ்சம் நச்சுன்னு இருக்கு, சுடுதண்ணி போட்டு குழி. என்ன பண்ணுறது? நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முருகா, மூலம் கேது தான் அவங்களுக்கு அதிபதி. என்ன சொல்ல, தெய்வீக அருள் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. கடவுளை நம்பியவர்களுக்கு வழி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்மீக பயணங்கள் கைகூடக்கூடிய நாள் இது, நேரம் இதுன்னு சொல்லுவோம். வீட்டு விசேஷத்துக்காக திட்டம் போடுவீங்க. பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். முன்பின் தெரியாதவங்ககிட்ட அதிகமாக பேசாதீங்க. உடம்புல ஒரு சின்ன சோர்வு வர மாதிரி இருக்கும், வந்தாலும் அது அப்படியே அதை தாண்டி ஜெயிச்சிருவீங்க. வரதை அப்படியே சொல்கிறேன். குல தெய்வத்தின் அருள் உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமாக இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. காலையிலே ஒரு கோயிலுக்கு போயிட்டு திருநீரை போட்டுட்டு வேலையை பாருங்கள், அமோகமாக நடக்கும். தடைகள் பெருசாக இருக்காது, ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தில் வேகம் மட்டும் வேண்டாம். பலம் அப்படிங்கிறது தைரியம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். அடுத்த நட்சத்திரம் பூராடம். பூராடத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்து சுக்கிரன். என்ன சொல்கிறாங்க, சுக்கிரனுக்கு வந்து ஒரு அமோகமான அமைப்பு உங்களுக்கு அந்த பூராட ராசிக்காரன் கொடுக்குறாங்க. காரணம், சுக்கிரன் வந்து உங்களை கொஞ்சம் லெவலாக, சந்தோஷமாக, கொஞ்சம் உற்சாகமாக வச்சுருக்கோங்கிற எண்ணம் இந்த கோச்சார அமைப்பில் சொல்கிறாங்க. அப்போது கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்க சரி, அல்லது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சரி, கொஞ்சம் அமோகமான அமைப்பில் தான் இருக்காங்க. உங்கள் பேர் கெடாதுன்னு வச்சுக்கங்களேன், ரைட்டா? போகிறாரு பார்த்தியா, தங்கமான மனுஷனப்பா, தங்கமான பொம்பளைப்பா, அது எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க எண்ணம் இருக்குது. அப்படி முன்னாடியும் பேசுவாங்க, பின்னாடியும் பேசுவாங்க. 4 வார்த்தை நல்ல விஷயமா காதில் உழுகும், ரைட்டா? ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் கலகலப்பான சூழல் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை 2 பேரும் போய் குடும்பமாக வாங்கிட்டு வருவீங்க. காதல் விஷயத்தோட வெற்றி கிடைக்கும், ரைட்டா? ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து அம்மனி செய்யலினா கோவப்படக்கூடாது, ரைட்டா? அதே மாதிரி வீட்டுக்கார ஒரு விஷயம் செய்யலினா அனுசரித்து போகிறோம், தவிர சண்டைக்கு போயிடாது. அது ஒன்று தான் ஒரு மைனஸாக தெரியுது. கண்டிச்சு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே, ரைட்டுங்களா? கவர்ச்சிகரமான பேசால் இன்னைக்கு எல்லாத்தையும் வசீகரம் பண்ணுவீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ணுங்க. ஆடம்பர செலவு குறைப்பது நல்லது. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது பகட்டு, கொஞ்சம் குறைச்சிக்கோணும் அதை, ரைட்டுங்களா? உத்திராடம் இன்னைக்கு 1ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி சூரியன். அவங்களுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் இன்னைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். தடைகள் தகர்த்து எறியப்படும். தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஒரு ஒத்தாசை கண்டிப்பாக உண்டு. தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் காணாமல் போகும். மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஜம்முன்னு முடிவெடுக்கலாம், தப்பு இல்லை. அவசரப்பட்டு யாரையும் டக்குன்னு வார்த்தையை விட்டு பேசிடாதீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் உங்கள் வேலையில், கடையில், அவனை டக்குன்னு வேலையை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லப்படாது. கொஞ்சம் பொறுமையாக, ஏப்பா என்னப்பா நீயே எப்படி தப்பு பண்ணா, உன்னை நம்பி தானே வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, ரைட்டுங்களா? மதியத்துக்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பட் உங்கள் ஆளுமை திறமை பக்காவாக வேலை செய்யுது. மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ஆளுமை திறமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர் அண்ட் கோல்டு கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர், அப்புறம் 9ஆம் நம்பர் இருக்குது. ஒரு பரிகாரம் என்னென்னா, கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து ஒரு சிவப்பு துணியில் முடிஞ்சு உங்கள் கல்லாப்பெட்டியில் அல்லது பீரோவில் வைங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தையும் இஷ்டத்தையும் வேண்டிட்டு வைங்க. பணத்தடை இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக செய்யுங்க. பணவரவு நார்மலாக இருக்கும். செல்வம் பாதுகாப்பாக இருக்கப்படும், ரைட்டுங்களா? நல்லது நடக்கும். போயிட்டு வரட்டுங்களா? மறக்காமல் வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க. போயிட்டு வரங்கோ. வணக்கம் மகர ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சனிங்க. இன்னைக்கு இந்த கோச்சார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, 2ஆம் வீட்டிலேயே சூரியன் புதன் வக்ரஸ்டேட்டுங்க, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. இப்போ தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் குமிஞ்சிருந்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். வராத பாக்கி சாக்கியெல்லாம் வசூலாகும். ஆனால் குடும்பத்தில் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. பணங்காசு வந்தாலும் குடும்பத்தில் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு தனஸ்தானம் சொல்லுது. 3ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, வேலை இல்லாதவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு நல்ல அமைப்பு தேடி வரும். நல்ல உபயோகமான ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி தனியாக இருக்கார். அப்போ வீட்டில் சின்ன சின்ன மராமத்து வேலைகள் வரும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரிப்பேர் செலவுகள் வரலாம், கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் குரு இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் குரு இருந்தால் என்னாகும், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் சின்னதாக கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு மகர ராசிக்கு அவர் சொல்கிறார். அப்புறம் 7ஆம் வீட்டுக்கால 8ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது இருக்கார். அப்போ எதிர்பாராத நீ நல்லா நடக்கும்னு நினைப்பீங்க, ஒரு சின்ன தடை வரும். ஒரு என்னடா அது போகிறப்ப சகுனம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிங்க,
நல்லது நடக்கும். அதே சமயத்தில் 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும், இன்னைக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாகும். ஏதாவது மனசில் ஒரு சின்ன கவலைகள் இருக்கும், தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். இதெல்லாம் கோச்சாரமை பிரகாரம் நிகழக்கூடிய நிகழ்வுங்க. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நிதானமாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் உங்கள் ராசி நாதன் அப்படி சொல்கிறாரு. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி பண்ணுவது மகர ராசிக்கு நல்லது. மனசில் ஒரு இனம் புரியாத அமைதி இருக்கும். பழைய உழைப்புக்கு முதல்ல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு இன்னைக்கு பலன் கிடைக்கும். என்னைக்காவது பலன் கிடைக்கும் அப்படி நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை இன்னைக்கு ஆரம்பிப்பேன். ரைட்டுங்களா? சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆஃபீஸில் உங்கள் பொறுமைக்கு இன்னைக்கு பாராட்டு கிடைக்கும். பரவாயில்ல, அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க வேலையும் சேர்ந்து இழுத்து போட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேனப்பா, ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி உங்களை மாதிரி இந்த ராசியில் இன்னைக்கு யாருக்குமே வராது. அந்த அளவுக்கு மகரம் மற்றவங்களுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த கெத்து உங்களை காப்பாற்றும், உதவி புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இரும்பு பழைய பொருட்கள் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம், லாபம் அமோகமாக இருக்குதுங்க. கஸ்டமர்கிட்ட நாசுக்காக பேசி விற்காத பொருள் கூட பழைய பொருளாக கிடைக்காதுங்க, அமோகமாக இருக்குங்க அப்படி சொல்லியே விற்றுருவீங்க. வியாபாரம் தொழில் உங்கள் வாய்த்திறமையாலே ஜெயிக்கும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் என்ன, 10ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் பலமாக இருக்கார். அப்போ இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விளம்பரங்கள், வாய் வார்த்தை ஜாலங்கள் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் கூட கொண்டு போகும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் வேலையாட்கள் மூலியமாக சின்ன சின்ன குடைச்சல் வரும். ஏப்பா 10 மணிக்கு வேலைக்கு வரீங்க, தோட்டத்துக்கு 10 மணிக்கு வேலைக்கு வந்து எப்படிப்பா, காலையில் நேரமே 7 மணிக்கு வந்தீங்கன்னா 10 மணிக்கு பாதி வேலையை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல தோணும். சொன்னால் வரமாட்டாங்க. அதனால் மனசளவில் கோவப்பட்டுக்கிட்டே கம்முடிவாக இருக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நேரில் நின்று வேலையை வாங்கினா மட்டும்தான் வேலை செய்வாங்க, இல்லைன்னா தென்னமரத்து கடையில் போய் படுத்துக்குவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லா நிலவரம் அப்படித்தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அதே சமயம் உபரி வருமானம், பால் வியாபாரம், முட்டை வியாபாரம், கோழிப்பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது முருகா. உபரி வருமானம் ஓகே தான். குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்கும். சொந்தக்கார மூலியமாக ஒத்தாசை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி வாழ்க்கை துணை அவங்கள பொறுத்த வரைக்கும் செல்லமான சினுங்களான சின்ன சின்ன கோபம் வரும். என்னங்க ஏனுங்க அப்படின்னு சண்டை போட்டாலும் அனுசரித்து போவீங்க. எல்லா கோபமும் பறந்து போயிடும். காலையில் வர சண்டை சாயந்தரம் அப்படியா, அதை ஏதோ டென்ஷன் சண்டை போட்டால் விடு, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு சினுங்களோட அந்த கோபம் சரியாக போயிடும். இதுதானுங்க நம்ம இதுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதல் ஒரு பக்குவமான இடத்துக்கு வருதுங்க. ஒருத்தரை ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. அதனால் அந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு திருமணம் என்ற பேச்சுக்கு கூட போகும். அமோகமான காதல், அற்புதமான காதல், உண்மை காதல் ஜெயிக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா மாணவ மாணவிகள் இன்னைக்கு எதை படித்தாலும் எழுதி பார்த்து படிப்பாங்க. படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பரீட்சை நேரத்தில் அது கை கொடுக்கும். டக்குன்னு மூளைக்கு அந்த கேள்வியும் ஆன்சரும் டக்குன்னு வந்து நிற்கும். ரைட்டுங்களா? ஹியூமன் பவர், பிரெயின் பவர் வந்து எத்தனை ஏஐ வந்தாலும் சரி இதை பீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு நாம் அதை வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், அட்டகாசமாக ஜெயிக்கலாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்குற தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது மகர ராசி பசங்க பிள்ளைகளுக்கு. சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பல்லு வலி சார், கொஞ்சம் காது வலிக்கு சார், அங்கங்கே எங்கெங்கே ஓட்டை இருக்காங்களா வலிக்கு சார், வாய் மூக்கு காதெல்லாம் வலிக்கு சார் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிராம்பு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் போய் டாக்டரை பாருங்கள். வீட்டு வைத்தியம் கொஞ்சம் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சரிங்களா? சரிங்க. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் ஒன்று கை விடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக உற்று நோக்குங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்களா? ஒரு பொருளாதார முன்னேற்றம், சேமிப்பு வச்சுருப்பீங்களா, சேவிங்ஸ் அதெல்லாமே திருப்தியாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் கொண்டு வண்டி வாகனம் வாங்குறது, சின்ன ஒரு மராமத்து வேலை பண்ணுறது, வீட்டுக்காக சில விஷயங்கள் செய்வீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த சப்பார்டினேட்ஸ், சுப்பீரியர் அத்தாரிட்டி எல்லாமே சப்போர்ட்டாக இருக்காங்க, கவலைப்படாதீங்க. வெளியூர் பயணம் செய்யும்போது கொஞ்சம் உஷாராக போங்க. உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. பழைய விஷயத்தை போட்டு கிளறி மனசை நோகடிச்சுக்காதீங்க. லீவ் இட். ஓகே, இது மாதிரி இருங்க. உங்கள் ஆளுமை திறன் அமோகமாக இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டுறப்பம் கவனச்சிதறல் இல்லாமல் கொஞ்சம் லெவலாக போங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது நேர்மை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரம், நட்சத்திரத்தின் அதிபதியார் சந்திரன். அவர் என்ன சொல்கிறாரு, மனசில் இருந்து வந்த சின்ன கஷ்டங்கள், ஒரு சின்ன பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு நிலைமை இருக்குது. உங்கள் குடும்பத்தில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலம் நல்லாவே இருக்குதுங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. வண்டி வாகனத்தை மாற்றணும் ஒரு எண்ணம் வரும். இப்படி புதுசாக செய்யணும் ஒரு எண்ணத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வருது. மற்றவங்க விஷயத்தில் தேவை இருக்கோ தேவை இல்லையோ எதுக்குமே தலையிடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. மதியத்துக்கு மேலே கொஞ்சம் உடல் அசதி வர மாதிரி தெரியுது. அதே சமயத்தில்
எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் புன்னகையாலேயே உங்கள் காரியத்தை சாதித்து கொஞ்சம் திருவோணம் அமர்க்கலமாக தான் இருப்பீங்க. மொபைல் ஃபோன் பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்கள் கண்ணுக்கு நல்லது. ரைட்டுங்களா? திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது கற்பனை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, அவிட்டம் நட்சத்திரம் அதிபதி வந்து செவ்வாய், பூமிக்காரகன். அப்போ என்ன பண்ணுவார், வழக்கம் போல் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் இடங்கு சரியாக போகலை அப்படின்னா அதற்குண்டான ஒரு வழி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. சகோதரர் வழியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் ஐயா அப்படின்னு ஒரு வைராக்கியம் இந்த செவ்வாய் இன்னைக்கு அவிட்டத்துக்கு கொடுக்குறார். அவசரப்பட்டு யார்கிட்டையும் எந்த கமிட்மெண்ட்டும் பேசிக்க மாட்டேங்க. என்ன யார்கிட்ட பேசணும், டெக்னிக்கலாக பேசி உங்கள் கருத்து கண்ணாயிரமாக உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி இருப்பீங்க. உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் அதிகாரம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் இளநீர் அப்பப்போ குடிச்சுக்கோங்க. விடாமுயற்சியோட இன்னைக்கு சக்கப்போடு போட்டிங்கன்னா, அதாவது என்ன வீரியமாக செயல்பட்டீங்கன்னா உங்கள் வியாபாரம் தொழில் நல்லாவே நடக்கும். கவலைப்பட சக்கப்போடு போடும் சொல்ல வந்து எச்சரிக்கை என்னென்னா, எலக்ட்ரிக்கல் பொருள் பண்ணுறப்போ செவ்வாய் கொஞ்சம் ஹீட்டில், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உங்கள் அதீத வேகம் அவிட்டத்துக்கு, அப்புறம் என்னது பலவீனம் அப்படிங்கிறது அவிட்டத்துக்கு வரக்கூடிய கோபம் குறைச்சிக்கணும். உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா ப்ளூ அண்ட் பிளாக் கலர் நல்லாயிருக்கு. 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. கொஞ்சம் கல்லுப்படுத்த ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ வீட்டில் கூடிய சின்ன பாத்திரத்தில் போட்டு உங்கள் வீட்டு தலைவாசலுக்கு முன்னாடி ஓரமாக வச்சுருங்க. ரைட்டா? மங்களகரமான சூழல் நில வருவதற்கு கந்திஷ்டி ஒரு காரணங்க. அந்த கந்திஷ்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவனெல்லாம் அந்த பொழைக்கிறானே அப்படின்னு போகிற வரவன்லாம் நினைப்பேன். அந்த கந்திஷ்டி குறைஞ்சு ஒரு நல்ல சூழல் குடும்பத்தில் உருவாகும். அந்த காலையில் வச்ச அந்த உப்பை சாயந்தரம் யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இடத்துல தண்ணியில் கரைச்சி ஊற்றி விட்டுருங்க. கேட்டாலும் வாஸ்தொழிச்சு விட்டுருங்க. பணத்தடைகள் நீங்கும், குறைகள் களையப்படும். நம்பி பண்ணுங்க, நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களை மறக்காமல் வஜ்ரமாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஓகே, டன். வணக்கம் கும்பராசி நேயர்களே. நம்ம ராசியின் அதிபதி பார்த்தா சனீஸ்வரன். அவர் என்னங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்ன வீட்லேயே உங்களுக்கு சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்புறம் ராசியிலேயே கிரகங்கள் குமிஞ்சு இப்படி குத்தாட்டம் போட்டால் நம்ம உழப்பு என்ன ஆகுங்க, அந்தர சந்திரை ஆயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. கெத்து அதிகரிக்கும். ஆனால் மூக்குக்கு மேலே கோபம் வரும் ராசா. அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்கன்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், தனஸ்தானத்தில் ராசிநாதன். பண வரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலேயே வரக்கூடிய தன்மை, பணம் வரவு நல்லாத்துக்கு, பொருளாதார முன்னேற்றம் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுங்க. 3ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ அண்டை வீட்டார் கூட ஒரு சின்ன உரசல் வரும். அது கொஞ்சம் அனுசரித்து போகும். சரிங்களா? சரி. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் குரு இருக்கார். குரு என்ன சொல்கிறார், புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் குரு இருந்தால் பிள்ளைகள் வழியில் மிகப்பெரிய நற்செய்தி வரும். குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட அந்த குழந்தை பிறப்பதற்கு யோகம் ஒன்று இருக்குது. எல்லாம் முருகன் அருள். முருகனை நினைங்க, புத்திர பாக்கியம் லட்டு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. முருகனை நம்பினவர் கைவிடப்படாருங்க. எம் முருகன் நம் முருகனுங்க, நம்பி பண்ணுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ வாழ்க்கை துணையின் வழியில் ஒரு சின்ன மனஸ்தாபம், அம்மனிக்கு நமக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும். ரைட்டா? அதை கொஞ்சம் அனுசரித்து இருக்கணுங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ என்னங்க, எதை தொட்டாலும் லாபம் தானும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் அங்கேயும் நல்லா இருக்குது, இங்கேயும் சந்திரன் சப்போர்ட் பண்ணுறாரு. காசு போனால் புழக்காட்டம் அமோகம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக துருதுருப்பாக ஜம்முன்னு இருந்துச்சு வேலை செய்வீங்க. மற்றவங்களுக்கு வழிகாட்டுற நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மேலே தப்பெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. மனசில் ஒரு புதுவிதமான தைரியம் ஜம்முன்னு பிறக்கும். இன்னைக்கு எதையும் சாதிக்கலாங்க, என்னால் முடியுங்க அப்படின்னு ஒரு உத்வேகம் அதிகரிக்கும். அதை வெறின்னு கூட சொல்லலாம். ரைட்டுங்களா? ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானுங்க ஃபைனலுங்க. நீங்கள் எடுத்தால் அதுக்கு மேலே மாற்று கருத்தை இருக்காது. அப்படிங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும். மேலதிகாரியை உங்களை ஆலோசனை கூட கேட்பாங்க. ரைட்டா? ஒரு ஐடியா கேட்பாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஸ்டாக் வாங்கி வைப்பதற்கும் இது சரியான நாள். இன்னைக்கு பணப்புழக்காட்டம் ரொம்ப ஜம்முன்னு இருக்குது. கல்லாப்பேட்டி பத்துமா அப்படின்னா அது வச்சிருக்கிறத பொறுத்து நல்லா நம்பும். தைரியமாக இருக்கலாம். மேலேயே சொல்லிட்டேன், வியாபாரம் தொழில் அமோகமாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் என்ன, 10ஆம் வீடு உங்களுக்கு அதிபதி, 10ஆம் அதிபதி வந்து செவ்வாய்ங்க. அவர் ராசியிலே இருக்கார். அப்போது இன்னைக்கு நீங்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் அந்த லாபத்தில் பங்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டா? அமோகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரைட்டுங்களா? விவசாயம் அப்படின்னா தோட்டம் துறவு வச்சிருக்கிறவங்க, அதே சமயத்தில் தோட்ட பராமரிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு புது தெளிவு கிடைக்கும். ரைட்டா? ஒரு குத்தகைக்கு 2 ஏக்கரா வந்திருக்கா கூட வாங்கலாம் வாங்குற எண்ணம் கூட வரும்.
காய்கறி பயிரிடுறீங்களா, அவங்களுக்கும் மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? உபரி வருமானம் ஓஹோன்னு இருக்குது. சொன்ன மாதிரி விவசாயம் செழிப்பு, சிறப்பு, சந்தோஷம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பம் சார்ந்த உறவு, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க. குடும்பத்தார் எல்லோரும் ஒத்தாசையாக இருப்பாங்க. நோ ஆர்குமெண்ட்ஸ், எல்லாமே ஒரு கருத்து, ஒருமித்த கருத்தாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. வீடு இன்னைக்கு கலகலை நம்மளுடைய இது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், பட் இது சமாளிச்சிருவீங்கன்னு வச்சுக்கல, இன்னும் பிரச்சனை பெருசாக வராது. ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் காதல் இன்னைக்கு சக்க போடு போடும். வெரசா கல்யாணத்தை முடிக்கணுங்க. சும்மா லவ் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? வீட்டில் 4 பேர் பார்த்துட்டு வந்து இதே 2 டைம் கேட்டாங்க, யார் அந்த பையன் அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க. இது நல்லாவா இருக்குதுங்க அப்படின்னு பேசி காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு குடும்பம் என்ற உறவுக்கு போலாங்கிற ஒரு கமா போடுவீங்க. ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு தைரியமாக பேசுவீங்க இன்னைக்கு காதலை பொறுத்த வரைக்கும். கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் இன்னைக்கு படிப்பில் அருமையாக படிப்பாங்க. எதையும் ஒரு முறை படித்தாலே மண்டையில் கப்புன்னு ஏறும், அந்த அளவுக்கு சூப்பர் படிப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தலைவலிங்க, ஐயோ அது ஒத்த தலைவி பின்னுதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் தேவையில்லை, எதை பற்றி இங்கே கவலைப்படாமல் எல்லாம் நம்ம இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூக்கம் போடுங்க. எந்திரிச்சு பச்சை தண்ணியில் ஒரு குழி குளிச்சிங்கன்னா அட்டா ஜம்முன்னு இருக்குங்க, சின்ன வேலை. ரைட்டுங்களா? அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிலில் வியாபாரத்தில் ஒரு பெரிய திருப்பம் வர மாதிரி இருக்குது. ரைட்டா? நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. சகோதரர் வழியில் இருந்து வந்த சண்டைகள், சச்சரவுகள், பிணக்குகள், சங்கடங்கள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை ஆசைப்படுவாங்க, அதை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்கன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? தைரியமாக எல்லா விஷயத்திலும் முடிவெடுப்பீங்க இன்னைக்கு, அதுவும் நல்லது தான். மற்றவங்க பேச்சை கேட்டு அவசரமாக முடிவு எடுக்க மாட்டீங்க. யார் எதை சொன்னாலும் சரி, உங்களுக்கு விசாரித்து முடிவெடுப்பீங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் அலைச்சல் அப்பப்போ இருக்கத்தான் செய்யுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா சந்தோஷமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்பம் கவனமாக இருங்க. காரணம் செவ்வாய் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கார் இன்றைக்கி அவிட்டத்துக்கு. ஓகேங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது வேகம். 2 எகென்ஸ்டாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்குது. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு. வெளிநாட்டு விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. திடீர் பண வரவுக்கும் ஒரு வாய்ப்பு தெரியுதுங்க. கல்லாப்பட்டி நிறையுங்க. பொருளாதார முன்னேற்றம்லாம் ஜம்முன்னு இருக்குது, கவலைப்படாதீங்க. கௌரவமான பதவியோடு இருக்கிறவங்க நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமான மனநிலை. 10 பேர் உங்களை பாராட்டுவான்னு வச்சுக்கல. என்ன அறிமுகங்களாக ஆளுகிட்ட லெவலாக பேசுங்க, அதிகமாக டச் வச்சுக்காதீங்க. சில ரகசியங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, கீப் சீக்ரெட். ரைட்டுங்களா? உடம்புல அப்பப்போ சின்ன சோர்வு வர மாதிரி இருக்குது கொஞ்சம். உங்கள் தந்திரமான புத்தி, தந்திரமான யோசனையால் இன்னைக்கு ஒரு காரியத்தையே ஜெயிப்பீங்க. அது வெளியே சொல்ல மாட்டீங்க, அது உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாகவே இருக்கும். ரைட்டுங்களா? ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியமான பேச்சு, பலவீனம் அப்படிங்கிறது பேராசை. சதயத்தை பொறுத்த வரைக்கும். பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, குலதெய்வத்தின் அருள் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குதுங்க. குழந்தைகளோட படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஓகே, சில பேருக்கு ஒரு குண்டுமணி தங்கமானாலும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு யோகம் இருக்குதுங்க. மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் பறந்து சிட்டாக போயிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. பேச்சை மட்டும் இன்னைக்கு உங்கள் பேச்சிலேயே சில விஷயங்கள் ஜெயிப்பீங்க. இருந்தாலும் அதீத பேச்சு கூட ஆபத்து தான், அது லெவலாக பேசிக்கோங்க. செலவுகள் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி இருக்குது. ரைட்டா? சுப செலவுனா சந்தோஷமாக சொல்லுவேன், கொஞ்சம் விரைய செலவு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க, அவங்க சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு மற்றபடி உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள், உடல்களெல்லாம் ஆரோக்கியமாக பெருசாக தொந்தரவு இல்லை. சின்ன சின்ன இடர்பாடு இருக்குது, சரியாயிடும் வச்சுக்கல. பெரியவங்க மனுஷன் நோகடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட அனுசரித்து போங்க, அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பல் சொல்லலாம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா இன்னைக்கு ப்ளூ கலர் நல்லா இருக்குது, அப்புறம் இந்த கத்திரிப்பூ கலர் அது கூட நல்லா தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அவ்வளோ டார்க் கலர் போடுவீங்கனாலும் தெரியல, இல்லை அப்படின்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கூட போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர், அப்புறம் 3ஆம் நம்பர் நல்லா இருக்குது உங்களுக்கு. மகாலட்சுமி தாயாருக்கு சின்ன பரிகாரம் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு தெரியும் இல்லை, அந்த 5 ஃபோட்டோ சாமி வச்சுருப்பீங்களா, அதில் கூட ஒரு கை மஞ்சள் அப்படியே தண்ணியில் நினச்சி பிள்ளையாராட்ட பிடிச்சி அதில் சிகப்பு அந்த குங்குமம் வச்சு அதை வச்சு குலதெய்வமாக நினச்சி, குலதெய்வம் வீட்டில் இருக்குது, குலதெய்வமாக நினச்சி மனசார கும்பிடுங்க. காலையில் அதை யாரும் காலில் முத்தி போடாத அளவுக்கு எடுத்துக்கொண்டு தண்ணியில் கரைச்சி விட்ருங்க. ஓடும் நீரிலோ கிணத்துலையோ கொஞ்சம் கரைச்சி விட்ருங்க. பண்ணிங்கன்னா தடைகள் நீங்கும், பணவரவு அதிகரிக்கும், வீட்டில் நிம்மதி கிடைக்குங்க. மஞ்சள் மங்களகரமான ஒரு
புண்ணியத்துக்கு பயன்படும் வச்சுக்கங்களேன். நல்லது உழைக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே, டன். மேனராசி நேயர்களே வணக்கங்க. ராசி நேர்பதி குரு. இன்னைக்கு லக்ன வீட்லேயே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ ராசியிலே இவங்க 2 பேர் இருக்காங்களே சார், காலங்காத்தால் அப்படி சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பொறுமையும் அழகும் தான் இன்றைக்கி உங்களோட வசீகரமான முயற்சின்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? வசீகரமான எண்ணங்கள், வசீகரமான ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வருதுன்னா காரணம் சனியும் சுக்கிரனும் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் சின்ன சோம்பல் இருக்குது, ரைட்டா? சனியை கண்டெலாம் பயப்படாதீங்க, சுக்கிரன் வந்து உங்களை காப்பாற்றுவார். அதான் தேஜஸ் மிளிகிற மாதிரி கொடுப்பார். ஓகே, சூப்பருங்க. 2ஆம் வீட்டில் மாந்தி வேறு இருக்கார். ஐயோ அப்போ ஐயோ, பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் மட்டும் வைங்க. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்னு அளந்து பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி அமோகமாக ஜெயிக்கலாம், ரைட்டுங்களா? அளக்காமல் பேசுனா விளங்காதுங்க, அதையும் சொல்லிட்டேன். இந்த ஆள் ஒரு ஓட்ட வாங்கிட்டா அப்படின்ட்டுருவாங்க, ரைட்டா? கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போது சுகஸ்தானத்தில் குரு இருந்தால் ஊடு, வண்டி வாங்குற யோகம் இதெல்லாம் இருக்குதுங்கோ. கொஞ்சம் காசு பணம் இருந்தால் டக்குன்னு அமையும் உங்களுக்கு. 6ஆம் வீட்டில் கேது. எதிரிகள் எங்கேங்க, யாருங்க எதிரே தேடுவீங்க, ஒருத்தனை இருக்க மாட்டான், காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள், புரியுதுங்களா? 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது 10ஆம் வீட்டில் சந்திரன் என்ன, கர்மஸ்தானத்தில் சந்திரன். தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் தானே கெத்து, நீங்கள் தான் ராஜா ராணி, அட்டகாசமாக ஆடலாங்க. 12 சூரியன் புதன் வக்ர ஸ்டேட்டு ராகு செவ்வாய் இருக்காங்க. விரயஸ்தானத்தில் இப்படி கூட்டமாக 4 பேர் உட்காந்துருக்காங்களே ராசா அப்படின்னு பார்த்தா தூக்கம் கொஞ்சம் கம்மியாகும். ஏதாவது ஒரு கவலை இருக்கும், ஆனால் நல்ல காரியத்துக்காக பணம் செலவு பண்ணுவீங்க, போதுங்களா? இதுதான் கோச்சார அமைப்பு உங்களுக்கு சொல்லுது. ஒரு மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தாராள மனசு படைச்ச, ஒரு தெய்வீக அம்சம் படைச்ச தாராள பிரபுமாங்களே அது மாதிரி இருப்பீங்க. ஒருத்தர் கஷ்டம் வந்தால் இருக்கிறத ஷேர் பண்ணினாலும் கொடுப்பீங்க, அந்த அளவுக்கு. மற்றவங்களுக்கு ஒத்தாசை செய்யணும் ஐயா, மற்றவங்களுக்கு நம்மகிட்ட அதை கேட்டானே அப்படின்னு கொஞ்சம் அந்த மனப்போங்கு அவ்வளோ நல்லா இருக்குது. மனசில் ஒரு தெய்வ நம்பிக்கை அவ்வளோ அமோகமாக இருக்குங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுதானே உங்கள் இந்த சொல்லக்கூடிய ஒரு கோச்சாரம். அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை உண்டு. மேலதிகாரிகள் சப்பார்டினேட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வேலையை வருஷம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஜம்முன்னு இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க, கலையம்சமாக இருப்பீங்க, டோன்ட் வரி. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த அல்லது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு நல்ல லாபம் முன்னேற்றம் இருக்குதுங்க. கஸ்டமர்கிட்ட கனிவாக பேசியே நீங்கள் உங்கள் சேல்ஸை ப்ரமோட் பண்ணுவீங்க. எல்லா தொழிலும் அப்படி தான் இருக்குது, பட் இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? மொத்த சரக்கு வியாபாரம் வச்சுருக்கிறவங்க, ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கு, தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் செக்ரெட் என்னென்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு வந்துங்க எங்கே இருக்காருன்னா 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 1 2 3 4ஆம் வீட்டில் தான் இருக்கார். 4ஆம் வீட்டில் இருந்து உங்களை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிற இடமே ஒரு கோயில் மாதிரி நினைப்பீங்க, அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், ரைட்டா? ஒரு மட்டன் ஸ்டால் வச்சுருந்தா கூட இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு கோயில், அங்கே நம்ம குலதெய்வம் நம்ம காப்பாற்றுன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்குங்க சுத்தமாக வச்சுருப்பீங்க. அதனாலேயே அந்த குலதெய்வத்தினர்கள் கிடைக்கும், ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு அமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டம் பராமரிப்பு, கழனியில் இந்த வாய்க்கா வரப்பு வெட்டுறது, பைப் போடுறது, இது மாதிரி ஒரு புது மிஷின், டிராக்டர் வாங்குறது, டிராக்டர் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி பரபரன்னு இருப்பீங்க. ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது. சின்ன சின்ன செலவுகளும் வர மாதிரி தான் இருக்குது. பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, முட்டை ஹோல்சேல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆடு மாடு கோழி வளர்ப்பில் உபரி வருமானமும் நல்லாயிருக்கு. விவசாயி பரபரன்னு இருப்பீங்க, காசு பணம் நிம்மதியாக இருக்குது. ஸோ ஹாப்பி லைஃப் தான் யாருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கு, ரைட்டுங்களா? சரிங்க. அதை ஏன் பெருங்குடின்னு சொல்கிறோம்? அதுதான் உண்மைங்க. விவசாய வேளாண்மை பெருங்குடி மக்களே அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன? அவங்க நினச்சாத்தானுங்க சுபிச்சமாக நம்ம இருக்க முடியும். அதனால் பெருங்குடி மக்கள்னு சொல்கிறோம், ரைட்டுங்க. அதே சமயம் உறவுகள் உங்களுக்கு எடுத்து பார்த்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு மங்களகரமான நிகழ்வு நடப்பதற்குண்டான அச்சாரம் போடுவீங்க. அதே சமயத்தில் சகோதரர் வழியில் கூட ஒரு நல்ல செய்தி வரும். அப்போ அவனுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சுங்க, போ பெரிய கம்பெனிக்கு போ, பெரிய கம்பெனி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கூட ஒரு அழகான புரிதல் ஏற்பட்டு ஒருத்தர் மதிச்சுக்கிட்டு அப்படியே ஷாப்பிங் போகிறது, 2 பேர் அப்படியே முடிஞ்சால் சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு என்ஜாய்ஃபுல் ஒரு என்வாமெண்ட்டை உருவாக்குவீங்க. கணவன் மனைவி ஐசோலேட்டட் ஃபேமிலியில் அட்டகாசமாக ஜெயிக்க போகிறீங்க, ரைட்டுங்களா? சூப்பருங்க. அதே மாதிரி காதல், உங்கள் காதல் அன்னைக்கு தெய்வீக அம்சமாக இருக்குங்க.
அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேசுறது கூட ஒரு மெச்சூரிட்டியாக பேசுவீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அவங்க மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் உங்கள் மனசை அவங்க புரிஞ்சுக்கிறதும் உங்கள் 2 பேர்த்தையும் உங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கிறதும் அமோகமாக நடக்கும். வீட்டில் சொல்லுங்கள், உண்மை காதல் ஜெயிக்கும். ரொமான்ஸ் அள்ளித்தரும் விளாசுங்க நீங்கள். சொல்ல மறந்துட்டேன். அதே கணவன் மனைவிக்கு ரொமான்ஸ் நீங்களும் அள்ளி தெளிங்க, அடித்து வீசுங்கல்ல, சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் தான் முக்கியம். ரைட். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இன்றைக்கி எதை படித்தாலும் பரவாயில்லையே, எனக்கே நல்லா புரியுது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஊக்க சக்தி அதிகரிக்கும். முக்கியமான குறிப்புகள் எடுத்து வச்சு அந்த ஹிண்ட், இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஹிண்ட் எடுத்து படிப்பீங்க. அந்த ஹிண்ட்டை பார்த்தோன்னே பதில் படப்படப்பட ஞாபகம் வரும். அதுதான் முக்கியமான விஷயம். சூப்பருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக கால்வலி. எப்படிங்க? கொஞ்சமாக கால்வலி, பாதத்தில் மட்டும் லேசாக எரிச்சல் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுடுதண்ணியில் கல்லுப்பை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் காலை வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப தொந்தரவு வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகணும். சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அப்பப்பா இந்த கை வைத்தியம் சொல்லுவோங்களே அது. சரிங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த சில தடங்கல்கள், பண பிரச்சனைகள், பொருளாதார இஷ்யூஸ் எல்லாமே இன்றைக்கி நீங்கிரும் அப்படிங்கிறாங்க. வங்கியில் உங்களுடைய சேமிப்பு முடிஞ்சால் டெபாசிட் கூட பண்ணுவீங்க. வங்கி சேமிப்பு உயரும், கடன்கள் படிப்படியாக குறையும். ரைட்டா? வீட்டுக்காக நீங்கள் டெடிக்கேட்டடாக இருப்பீங்க. குரு உங்களை நல்ல முறையில் வீட்டில் வச்சுருக்கார். பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பலம். ரைட்டுங்களா? வெளியூர் பயணம் செய்யும்போது உங்கள் உடைமைகளை பத்திரம் வச்சுக்கோங்க. வேறு ஞாபகத்தில் போனீங்கன்னா மறந்துட்டு போயிடும். பஸ்ஸில் போனீங்க மறந்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய கடன்களை நினச்சி மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. இந்த கடன் தொல்லை, வட்டி கட்டவே முடியல, இந்த கடனை ஒழிக்கணும்டா, ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. ரைட்டா? அதே சமயத்தில் தெய்வ நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்னா வதந்திகளை நம்பாதீங்க. அப்படி பலம் என்னங்கிறது நிதானம், பலவீனம் அப்படின்னா கொஞ்சம் இந்த வதந்திகளை நம்புறது, தேவையில்லாத போட்டு குழப்புறது, இதெல்லாம் வேண்டாம். குழப்பங்கள் ஆகவே ஆகாது. ரைட்டுங்களா? உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திர அதிபதி சனீஸ்வரன் என்னங்கிறார்? உழைப்புக்கு வழக்கம் போல தான் நேர்மையாக உழைங்க, நேர்மையான பலனை அள்ளித் தருவேன் அப்படிங்கிறார் சனீஸ்வரன். இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். இரும்பு மற்றும் ஆயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது, லாபம் நல்லாவே இருக்குது. வீடு கட்டக்கூடிய, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒன்று இருக்குதுங்க. பொறுமையால் இன்னைக்கு ஒரு காரியத்தை நிறுத்தி நிதானமாக சிந்திச்சு சாதிப்பீங்க. சொல்லுவாங்கள்ல, அமைதியாக இருந்துகிட்டே இருந்தேன், எப்படி தான் அந்த காரியத்தை முடிச்சானே தெரியல, எங்கே முடிச்சானே தெரியல, லூப் ஹோல் பிடிச்சி போயிட்டான்டா அப்படிமாங்களே, அந்த லூப் ஹோல் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சோம்பலை தள்ளி வச்சுட்டு அந்த லூப் ஹோல் எங்கேன்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை சக்ஸஸாக முடியுங்க. யாருக்கு? உத்திரட்டாதிக்கு. ரைட்டா? மதியத்துக்கு மேலே மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மூளை சூடாக இருக்கும், யோசனை பண்ணி அப்படித்தான் இருக்கும். விடாமுயற்சியோட இன்னைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா சனீஸ்வரன் அள்ளி கொடுப்பார். ரைட்டுங்களா? யாருக்கும் கடன் கேரண்டி வாரண்டி கொடுக்காதீங்க. பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தகரமான புத்தி உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். அடுத்த நட்சத்திரம் ரேவதி. அவங்களுக்கு புதன் தான் உங்களுக்கு அதிபதிங்க. இருந்தாலும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் பண்ணிங்கன்னா போட்டிகள் இருந்தால் ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி போட்டிகளே இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு அதிகரிக்கும். கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி யோகங்க அட்டகாசமாக இருக்குதுங்க. மாமன் வழி, அத்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு ஒத்தாசை இருக்குது. மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவாக இருப்பீங்க. யார் வச்சும் கேட்க மாட்டீங்க, உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அப்படின்னு தெளிவாக பண்ணுவீங்க. தேவையற்ற அலைச்சல் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் மனசை கொஞ்சம் சோர்வாக்கும். இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், ஒன்றும் அவ்வளோ பிரயோஜனம் இல்லைங்கிற சோர்வு இருக்குது. பட் வெளிக்காமிச்சிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கல. பட் சமயோசித புத்திக்காரன் யாருன்னா அதில் நீங்களும் ஒருத்தர். இன்னைக்கு யார்? ரேவதி நட்சத்திரக்காரன். எலக்ட்ரிக்கல் பொருளை கையாளுறப்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சலம் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர், ஒயிட் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் நல்லா இருக்குது. கொஞ்சம் கல்லுப்படுத்து ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு தலைவாசல், உங்கள் வீட்டு தலைவாசல் இருக்குல்ல, மெயின் கேட், அந்த தலைவாசலை ஓரமாக கட்டி தொங்க விட்டுருங்க வெறும் கல்லுப்பை. ரைட்டா? திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை செய்யுங்க, மனசார செய்யுங்க. வீட்டில் இருந்த கிட்ட சக்தி நீங்கி மங்களகரமான சூழல் கண்டிப்பாக நிகழும். மறுபடியும் காலையில் கட்டிட்டு சாயந்தரம் எடுத்து வாசு தொலைச்சி விட்ருங்க. எல்லாம் அக்கறையோ இக்கரைக்கு வருது, அக்கறையோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி ஜம்முன்னு இருக்கும். ரைட்டுங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மீன ராசி நேயர்களை குட் போயிட்டு வரங்க. வஜ்ரமஸ்டோ நேயர்களை 12 ராசிக்கு என்ன கிரகாச்சார அமைப்பு என்ன சொல்லுதோ அப்படியே என்ன சொல்லுதோ. முருகா நோ எடிட்டிங் நோ கட்டிங் பேசினா உங்களுக்கு தெரியுமே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. லைக் பட்டன் தட்டி விடுங்க மறக்காமல்.
மீண்டும் நாளைய ராசி பலனில் சந்திப்போம். தேங்க்யூ.